1 Corinthians 1:21-31 வரை மாறி மாறி வாசிக்கலாம். கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 1 வசனங்கள் 21 முதல் 31 முடியும். எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடராயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆனாலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எண்ணப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எண்ணப்படுவது மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது. சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாமிசத்தின்படி ஞானிகள் அநேகரில்லை, வல்லவர்கள் அநேகரில்லை, பிரபுக்கள் அநேகரில்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தேர்ந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தேர்ந்து கொண்டார். உள்ளவர்களை அவமாக்கும்படி உலகத்தில் எதிர்பார்ப்புகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவர்களும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டும்படிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவர் அவரை குறித்தே மேன்மை பாராட்ட வசிப்போம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானாலும் ஆகும். இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு தேவ ஞானம். பாவிகளாய் இருந்த நம்மை ரட்சிப்பு எனும் திட்டத்திற்குள்ளாக அழைத்து அனுதினமும் நம்முடைய அன்பினாலும் கிருபையினாலும் நாம் நேர்த்து வருகிற பிதாவாகிய தேவனுக்கு அவருடைய குமாரனும் நம்முடைய ரட்சிகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை எல்லாம் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்துல வந்து தேவன் இந்த ஒரு வார்த்தையை கொடுப்பதற்காக இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு தியானத்திற்கான ஒரு தலைப்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தேவ ஞானம். இது நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பத்தி தேவ ஞானம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஞானம்னா என்ன அப்படின்னு நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துக்கோம். ஞானம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அறிவு. அறிவுனா என்ன, ஞானம்னா என்ன, இது ரெண்டுக்கும் ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. இப்ப நம்ம ஏதாவது ஒரு விஷயம் தெரியாம இருந்தோம் அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு கிடைக்கிற அறிவு. ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ளுதல் அது வந்து நமக்கு அறிவு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அறிந்து கொண்ட அந்த விஷயத்தை ஏற்ற நேரத்தில் ஏற்ற சமயத்தில் அதை பயன்படுத்தணும், அதுதான் ஞானம். அதுதான் ஞானம் நம்ம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எங்கேயாவது இருக்கும்போது ஆஃபீஸஸ்லயோ இல்லை ஸ்கூல்ஸ்லயோ இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எய்ட் பத்தி நமக்கு கற்று தருவாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு தருவாங்க. ஆனா உண்மையாலுமே அது ஒரு இடத்துல யாருக்காவது அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை போய் பண்றோமா, அதுதான் உண்மையானது. முன்னாடி நடக்கிறது நம்ம அறிவு பெற்றுக்கொள்கிற அறிவுக்காக பண்றோம். இது ஞானமா அந்த இடத்துல செஞ்சு ஒருத்தவங்களை காப்பாற்றுறதுக்காக நம்ம பண்றோம். இன்னொரு ரொம்ப சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம எக்ஸாம்ஸ் எழுதுறோம் நமக்கு எல்லாமே தெரியும், நம்ம புக் எல்லாமே படிச்சிருப்போம். என்ன கேள்வி கேட்கறாங்களோ அந்த கேள்விக்கு பதில் எழுதுவோம். அதை விட எனக்கு புஸ்தகம் ஃபுல்லா தெரியுன்றதுக்காக நான் மாத்தி எழுதக்கூடாது. அதே மாதிரி கேட்ட கேள்வியினோட இது இருக்கு. 1 மார்க் கேள்வியா, 2 மார்க் கேள்வியா, 10 மார்க் கேள்வியா. 10 மார்க் கேள்விக்கு 1 மார்க் லெவல் எழுதக்கூடாது, 1 மார்க் கேள்விக்கு 10 மார்க் லெவல் எழுதக்கூடாது. அது ஞானம். அது என்ன தேவையோ அதை நம்ம அந்த இடத்துல கரெக்டா ப்ரெசென்ட் பண்றதுதான் ஞானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தேவன் நமக்கு சில அறிவு கொடுத்திருக்கிறார் வேதாங்கத்தின் மூலமாக. அந்த அறிவை நம்ம பெற்றுக்கொண்டு அதை ஞானமா நம்ம செயல்படுத்துறோமா அப்படின்றத நம்ம இந்த கொடுத்த நேரத்துல கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உதாரணங்கள்ல நம்ம பார்ப்போம். பைபிள்ல யார் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி ஞானங்கள் இருந்தது. மேக்சிமம் பைபிள் எல்லாத்துக்குமே தேவனுடைய ஞானம் இருந்தது. நம்மளுடைய சப்ஜெக்டுக்காக நம்ம கொஞ்சம் இதை எடுத்து பார்க்கலாம். முதலாவது பார்த்தோம் அப்படின்னா ஆதியில இருந்த நம்மளுடைய ஆதி தாய் தகப்பன் ஆதாம் ஏவாள் பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஆதாம் ஏவாள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேவன் தம்முடைய ஆதாமை தம்முடைய சாயல்ல உருவாக்கினார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 1:26, 27, 28.
பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவதுமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஓடும் சகல பிராணிகளையும் ஆடப்படவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பாருங்க, தேவன் படைக்கும் பொழுது எப்படி படைச்சிருக்கார்? தமது சாயல்ல படைச்சிருக்கார். அவருடைய சாயல் அப்படின்னா அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அவருக்கு என்னென்ன குணங்கள் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப தேவனுடைய ஞானத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த தேவ ஞானத்தோடு அவங்க இருந்தாங்க, படைக்கப்பட்ட போது இருந்தாங்க, அந்த தேவ சாயல்ல இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆனா நாட்டுக்கு போக என்னாச்சு, ஏவாளுக்கு அந்த கனியின் மீது ஒரு ஆசை வந்தது. அந்த கனியை பார்த்து அந்த ரொம்ப ஆசைப்பட்டு அந்த கனியை உட்கொண்டு தன்னுடைய கணவனுக்கும் கொடுத்து என்னாச்சு, மனித குலத்துக்கே ஒரு பாவத்துல கீழே தள்ளிட்டு பாவத்துக்குள்ளார போய் அந்த மரணத்தை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதனால மரணம் வந்துச்சு, தேவனுடைய சாபம் மரணம் வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுல இருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, தேவனுடைய ஞானம் அவங்களோட இருந்துச்சு. அந்த கீழ்ப்படியாமையின் வரும்போது என்னாச்சு அப்படின்னா அந்த தேவ ஞானம் அவங்க விட்டு போயிடுச்சு, தேவனுடைய கிருபை போயிடுச்சு, அந்த தேவனுடைய சாயல் அவங்க எழுந்து போனாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நோவா பத்தி நமக்கு எல்லாமே தெரியும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல வருது. நோவா எப்படிப்பட்ட அவருடைய காலத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஆதியாகமம் 6:5, 6, 7. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் கொள்ளாதது என்றும் கர்த்தர் கண்டு. பாருங்க, மனுஷனுடைய அக்கிரமம் ரொம்ப பெருகிருச்சு, அவனுடைய இருதயம் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு கடினம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம பாக்குறோம். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். தேவன் மனஸ்தாபப்படுற அளவுக்கு நம்ம நடந்துட்டோம். பாருங்க, மனுஷர்களும் அந்த மாதிரி நடந்து அவ்வளவு பாவத்துக்குள்ளார போயிடுச்சு. ஏன்டா இவளை பண்ணணும் படைச்சோம் அப்படின்ற மாதிரி. அது அவர் இருதயத்துக்கு விசனமா இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதல் கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாகிறவைகளை நித்திரமும் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனசாபமா இருக்கிறது என்றார். பாருங்க, தேவன் ஒரு இடத்துல எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறார். அவர் அந்த கிரியேஷன் 1ஆவது அதிகாரம் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு அழகா தேவன் எல்லாத்தையும் சிருஷ்டித்து நல்லது நல்லது நல்லதுன்னு பாக்குறாரு. ஆனா மனுஷனுடைய கீழ்ப்படியாமைனால தேவன் விசனப்படுறாரு. ஏன் இதெல்லாம் படிச்சோம் அப்படின்ற அளவுக்கு விசனப்பட்டு நான் எல்லாத்தையும் அழிக்க போறேன் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாரு. சோ எல்லாத்தையும் நான் அழிக்க போறானா எல்லா பூமியில இருக்க உயிர்கள் எல்லாம் மனுஷர்கள், உயிர்கள், மரம், செடி, கொடி எல்லாத்தையும் அழிப்பதற்காக அவர் ரெடி ஆயிட்டாரு. அப்ப நோவா பாக்குறாரு. அவரு அதே 6ஆம் அதிகாரம் 8-9 பாருங்க. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை, ஏன்னா அவர் கொஞ்சம் நீதியா நடந்திருக்கிறார் அந்த இடத்துல. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். அங்க இருந்தவங்க எல்லாம் நீதிமான உத்தமனமா இருந்திருக்காங்க. தேவனுடைய வார்த்தை அவனுக்கு கிடைச்சிருக்கு. அந்த இதுல செயின்ல வரும்போது அவருக்கு கொஞ்சம் கிடைச்சி அவரு உண்மையா இருந்திருக்கிறாரு. அதனால தேவன் தேவனுடைய கண்கள்ல அவருக்கு கிருபை கிடைச்சது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதனால என்ன ஆச்சு அப்படின்னா தேவன் அவரை காப்பாற்றணுன்றதுக்காக ஒரு வேலையை உண்டு பண்ண சொல்றாரு. கொப்பேறு மரத்துல, அது எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும். கொப்பேறு மரத்துல வேலையை உண்டு பண்ற, அது இந்த டைமென்ஷன்ல இருக்கணும் அப்படின்றாரு. 300 அடி, 300 முழம் நீளம், 30 முழம் அகலம், 50 முழம் அகலம், 30 முழம் உயரத்துல இருக்கணும் அப்படின்னு ஒரு வேலையை கட்ட சொல்றாரு. அது இந்த ஷேப்ல இருக்கணும், இந்த மாதிரி இதுல பண்ணணும். இதுல இத்தனை ஃப்ளோர்ஸ் இருக்கணும், 3 ஃப்ளோர்ஸ் இருக்கு, அதுல 3 தட்டுகள் வைக்கிறாங்க, இத்தனை அறைகள் இருக்கணும், எல்லாத்தையும் தேவன் அங்க சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் சிவில் இன்ஜினியர் அவர்தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் தேவனை ஃபாலோ பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காரு. ஏன்னா 3 ஃப்ளோர்ல ஒரு இது கட்டுறதுன்னா நம்மள இன்னைக்குதான் பாக்குறோம். கடந்த 100 வருஷங்கள்ல தான் நம்ம மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங் எல்லாம் பாக்குறோம். அதுக்கு முன்னாடி இருந்துச்சான்னு தெரியல. ஆனா அன்னைக்கு அவர் அந்த இதை பண்ணிருக்கிறாரு அப்படின்றத நம்ம பாக்குறோம். அந்த 3 ஃப்ளோர்ஸ் கட்டி இது பண்றத இன்னைக்கு சயின்டிஸ்ட் அதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்றாங்க. அந்த டைமென்ஷன்ல அவங்களால கட்டி நிறுத்தினா அந்த மாதிரி ஒரு போட் நிக்க மாட்டேங்குது, கீழே விழுந்துருது அப்படின்றாங்க. ஆனா அன்னைக்கு தேவன் அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம பாக்குறோம்.
சோ அந்த ஞானத்தை கொடுத்ததுனால என்னாச்சு, நோவாவுடைய குடும்பமும் அன்னைக்கு காப்பாற்றப்பட்டது. சோ அது தேவனுடைய ஞானம் அவருக்கு அந்த கிடைச்சனால, அந்த ஞானத்தினால என்ன பண்ணாரு, வேலையும் கட்டினாரு, அந்த நீதியை பிரசங்கித்து தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றி இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சாலமோன் பத்தி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். தாவீதோட பையன். தாவீது என்ன பண்றாருன்னா, தேவனுக்காக ஒரு நாள் யோசிச்சுட்டு இருக்கும்போது தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு யோசிச்சு தேவன்கிட்ட பெர்மிஷன் கேட்கிறாரு. தேவன் சரின்றாரு, ஆனா நீ கட்ட மாட்டா, உன்னோட பையன் கட்டுவான் அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த மாதிரி தேவன் ஒரு பர்மிஷன் கொடுக்கும்போது சாலமோன் கட்டுறாரு. அந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு ஒரு பெரிய ஞானம் வேணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி மோசேக்கு அந்த ஞானத்தை கொடுத்திருந்தாரு. ஆசரிப்பு கூடாரம் கட்டும்போது அவங்க எல்லாம் அவங்க போற இடம் எல்லாம் அவங்க தூக்கிட்டு போறாங்க. அதுக்கு தேவையான ஞானத்தை மோசேக்கு கொடுத்தாரு. மோசேக்கு மட்டும் இல்ல, மோசேக்கு கூட இருந்த எல்லாத்துக்குமே அவர் கொடுத்திருந்தாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த அதிகாரம் 35-36 படிக்க வேண்டாம், நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அதுல தச்சு வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, பொன் வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, வெண்கல வேலை, ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த கலர் நூல் எல்லாம் பண்றாங்க, அது திரிக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வேலையை செய்யறவங்களுக்கும் தேவன் அந்த ஞானத்தை கொடுத்தார். தேவன் ஞானத்தை பெற்று எல்லாம் செய்து முடித்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கறோம். சோ ஒவ்வொரு இதா பார்க்கறோம். அதே மாதிரி சாலமோனுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிறார் அப்படின்னு பார்க்கறோம். அந்த மாதிரி இருக்கும்போது சாலமோன் ஒரு நாள் சாலமோனுக்கு ஒரு தரிசனம் வருது. அந்த இடத்துல தேவன் அவரை கேட்கிறார். 1 ராஜாக்கள் 3:9-13. 1 ராஜாக்கள் 3-ஆம். உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகையிருக்கவும், அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தரும். தேவன் கேட்கிற, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்கும்போது என்ன கேட்கிறாரு, உங்களுடைய ஜனங்களை விசாரிப்பதற்கான ஞானத்தை கொடு அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்தது, ஏராளமா இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றார். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. தேவன் பார்க்கும்போது அவருடைய பார்வைக்கு இவன் கேட்கறது அவ்வளவு உகந்ததா இருந்துச்சு. ஏன்னா இவன் பொண்ணும் பொருளும் கேட்கல. நம்மளா இருந்தா என்ன கேட்டிருப்போம், பெரிய பெரிய பில்டிங் கேட்டிருப்போம், அவ்வளவு ஆஸ்திகள் கேட்டிருப்போம். ஆனா அவர் கேட்கிறாரு, ஞானத்தை கேட்கிறாரு. ஏன்னா இந்த மக்களை நான் வழி நடத்தணும், எனக்கு வேணா ஞானத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. சோ அதனால என்ன தேவன் என்ன சொல்லி நான் கண்டினியூ பண்ணுங்க. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதையே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழுப்புவதும் இல்லை. பாருங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஞானவான் மாதிரி உனக்கு முன்னாடி இருந்ததுல உனக்கு பின்னாடி இருக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஞானத்தை கொடுக்குறாரு. ஞானத்தை மட்டுமா கொடுக்குறாரு இல்ல, அவர் கேட்ட ஞானத்தையும் கொடுத்தார், கேட்காத ஐஸ்வர்யத்தையும் சேர்த்து கொடுக்குறாரு அப்படின்றத நம்ம பாக்குறோம். அவ்வளவு ஞானவான அவன் இருந்திருக்கிறான். அந்த தேவ ஞானத்தை பெற்று அவனை சோதிக்கும்படி அந்த மாதிரி ஒரு ஞானம் உலகமெங்கும் போகும்போது ஷேபால இருந்து ஒரு ராஜஸ்திரி வராங்க. உண்மையாலுமே அவங்களுக்கு ஞானம் இருக்கான்னு செக் பண்றதுக்காக வராங்கன்னு பாக்குறோம். 1 ராஜாக்கள் 10-ஆம் அதிகாரம் 8-9. அவங்க கடைசியில அவங்க செக் பண்ணிட்டு ஆமா அவங்க ஞானம் இருக்குன்னு சொல்லிட்டு போகும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைத்த உண்மை தெரிய கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்படுவார். எவ்வளவு பெரிய ஒரு சாட்சி! தேவன் ஸ்தோத்திரிக்கப்படுவார். தேவன் சாட்சி சொல்லிட்டு போறாங்க. தேவனுக்கு அவங்க சாட்சியா நின்றுட்டாங்க. உன்னை இந்த இடத்துல வச்சிருக்கிற தேவன் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு அந்த ராஜஸ்திரி கிட்ட இருக்கும்போது பேசும்பொழுது தேவனை பத்தி அவன் சொல்லியிருக்கணும் நிறைய. அவங்க ஞானத்தை செக் பண்ணும்போது இவங்க எல்லாத்தையும் அதுக்கு பதில் சொல்றான். அந்த சமயத்துல அவனுக்கு கிடைச்ச டைம்ல தேவனை பத்தியும் அந்த ராஜஸ்திரி கிட்ட சொல்லிடுறாங்க. அதனால தேவனை மகிமைப்படுத்திட்டு போறாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதுல இன்னொரு இடத்துலயும் ஒரு சாட்சி இருக்கு. மத்திய 12:42 இயேசு கிறிஸ்துவே அதை சொல்றாரு. சாலமோன் உண்மையாலுமே ஞானவானா இருந்தான்றதுக்கு தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளில் இருந்து சாலமோனின் ஞானத்தை கேட்க வந்தார். இதோ சாலமோனின் பெரியவர் இங்கே இருக்கிறார். சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். மனுஷர்கள் இயேசு கிறிஸ்து அவரை விட பெரியவர். ஆனா அவர் அந்த இடத்துல அங்க பாயிண்ட் பண்றாரு, அவன் ஞானவானா இருந்துக்கிறார். அந்த ஞானம் எப்படி கிடைச்சது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேவனுடைய கிருபை. தேவன் தான் அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம புதிய ஏற்பாடுல பார்ப்போம். பவுலை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போஸ்தலர்கள் இருக்கு. அப்போஸ்தலர் 9-ஆம் அதிகாரம். பவுல் எப்படிப்பட்டவர், எப்படி இருந்தார்? பவுல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி அவர் என்ன பேர்ல இருந்தார் நம்ம பார்ப்போம்.
அப்போஸ்தலர் 9:1-2. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியர்களுக்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகியும் ஸ்திரீகளை ஆகியும் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். பாருங்க எப்படி இருந்திருக்கிறார் அப்படின்னா, கிறிஸ்தவங்களா மாறுறவங்கள அடிச்சு கொள்றதுக்கு அவன் வந்து அத்தாரிட்டி ஒரு லெட்டர் வாங்கிட்டு வந்து ப்ரூஃபோடு அவன் எல்லாத்தையும் கொள்றதுக்கு எல்லாத்துக்கும் மரண தண்டனை கொடுக்கறதுக்கு அவன் ரெடியா இருந்தான் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதே மாதிரி அப்போஸ்தலர் 22:3-4 அவன் எந்த லெவல்ல ஏன் அந்த மாதிரி இருந்தான், தேவனுக்கு விரோதமா இருந்தான் அப்படின்னு அந்த இடத்துல அவன் யூதர்களுடைய கட்டளைகளை ஃபாலோ பண்ணான். அந்த அளவுக்கு அவன் வந்து ரொம்ப யூத மார்க்கத்துல ரொம்ப ஈடுபாடோட இருந்தான்றதை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 22:3-4. நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்ஷு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதமருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். யார்கிட்ட படிச்சிருக்காரு? கமாலியல்கிட்ட படிச்சிருக்காரு. கமாலியல்ன்றவரே பெரிய ஸ்காலர். அவர் அன்னைக்கு இருந்த ரொம்ப ஞானவானவர், யூதருக்கு முறைமையில ஃபுல்லா கற்றுத்தந்தார். அவர்கிட்ட அவர் படிச்சிருக்கிறாருன்னா பாத்தீங்க எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப அவருக்கு எவ்வளவு ஞானம் இருந்திருக்கணும். அவரு வந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாருன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. ஆனா அவருக்கு அந்த விஷயங்கள் நடந்தது. அவர் போற இடத்துல கண்ணு குருடாச்சு. அப்ப இயேசு கிறிஸ்து பேசுறாரு, நானே அந்த இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும் போது ஒரு நிமிஷம் கூட அவர் யோசிக்கல. உடனே அவர் இயேசு கிறிஸ்து அக்செப்ட் பண்ணிட்டு அந்த ஊழியத்துக்குள்ள போறாருன்றதை நம்ம பார்க்கணும். நாம அந்த மாதிரி ஒரு ஞானம் கிடைச்சு நாம எப்படி இருக்கிறோம்? அரசியல இருந்து ஆர்வசி வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா? நாமளும் அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கோம். ஏன்னா அரசியல இருந்து ஆர்வசிக்குள்ள வரணும் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு போராட்டம் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மள வந்து டைரக்டா போப்பு பிஷப் அந்த லெவல்ல தான் இருந்தோம். திடீர்னு வந்துட்டு இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னா அவ்வளவு ஈஸி கிடையாது. பார்த்தோம் அப்படின்னா எல்லா சொருவங்களையும் பார்த்துட்டு எல்லா சொருவங்களையும் வணங்குவோம், எல்லாம் பண்ணுவோம். அதான் சொருவங்களாம் நான் பக்கம் கூட்டிட்டு போற மாதிரி மற்றவங்களாம் போவார். அந்த மாதிரி ஒரு திங்கிங் எனக்குலாம் இருந்தது. அரசியல் இருந்தப்ப எனக்கு இருந்தது. ஏன்னா சர்ச் ஃபுல்லா நான் இருந்திருக்கேன். நான் சர்ச் ஃபுல்லார ஃபாதர் வரும்போதே வந்து நேரம் என்ன பேருக்கு சொல்லி கூப்பிட்டு வீட்டுல இருந்து கூட்டிட்டு போயிடுவார் சர்ச். ஏன்னா வீடும் சர்ச் பின்னாடி அந்த வழியா தான் போய் ஆகணும். அந்த அளவுக்கு நாங்க ஈடுபாடோட இருந்திருக்கிறோம். அந்த அளவுக்கு ஈடுபாடோட இருந்ததுன்னா நமக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் அப்படின்னா இது தேவனுடைய கிருபை, தேவன் கொடுத்திருக்கிற ஞானம். இல்லாட்டி இவ்வளவு தூரம்லாம் வந்திருக்க முடியாது. அவ்வளவு பெரிய கஷ்டம் அது. அதுல இருந்து அவர் வந்து கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டு அவருடைய ஊழியம் செஞ்சிருக்காருன்னா அந்த ஊழியம் செய்யும் பொழுது அவர் என்ன சாட்சி சொல்றாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பிலிப்பியர் 3:5-8. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரெயரில் பிறந்த எபிரெயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றச்சாட்டப்படாதவன் ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். பாருங்க, சொல்றோம் ஒரு இடத்துல நியாய பிரமாணத்தின்படி எனக்கு குற்றம் சொல்லவே முடியாது. நம்மளால சொல்ல முடியுமா அந்த மாதிரி? அந்த அளவுக்கு அவர் ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. பவுல் சாதாரண ஆள் கிடையாது. சொல்லுவாரு. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதாங்க. எல்லாத்தையும் நான் படிச்ச படிப்பு, நான் என்ன பண்ணேன், இவ்வளவு நாள் என்ன ஃபாலோ பண்ணேன், எல்லாமே நஷ்டம் குப்பை போயிடுச்சு அப்படின்றாரு. சோ ஏன் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படி நடக்குது, தன்னுடைய ஜீவனை கொடுக்கறதுக்கும் அவர் ரெடி ஆயிட்டாரு. பார்க்கணும். ஒரு இடத்துல அடிச்சு போறாங்க, அவன் செத்துட்டான்னு கூட நினைச்சாங்க. ஆனா ஏசு போய் திருப்பி பிரசங்கம் பண்றாரு உள்ளார. அதே இதுல எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல, அவர் பாட்டு போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. வாழ்வு எனக்கு கிறிஸ்டியனுக்கு வாழ்வு, மரணம் எனக்கு ஆதாயம் போயிட்டாரு. அவரு அவ்வளோ மாற்றங்கள். ஏன் எதனால? தேவன் அந்த அளவுக்கு அவருக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஞானத்தை கொடுத்ததுனால அவர் அந்த இன்னைக்கு பல நிருபங்கள் அவர் எழுதியிருக்கார். புதிய ஏற்பாட்டோட பல நிருபங்கள் அவர் எழுதுனதுனால அந்த நிருபங்களை படிக்கிறதுனால அந்த ஞானம் நமக்கும் வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். தேவன் அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்குறாரு அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக யோவான் பத்தி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும், இயேசுவோடைய அன்பான சீஷன். இயேசுனுடைய அன்பான சீஷன் போது நான் எப்பயுமே இயேசுவோட இருக்கிறவர், அவர் மார்பில சாஞ்சி இருக்கிறவர். சோ அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா கடைசி காலத்தோட இது அவங்க இன்னைக்கு நடக்க போறது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி கொடுத்தாரு. சோ அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை அவங்க அந்த பத்மூத்தியில இருக்கும்போது அவர் சொல்லி இருந்தாங்க. அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம். அதுக்கு தேவையான ஞானத்தை தேவன் அன்னைக்கு கொடுத்தாரு.
ஆனா அந்த வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கிறதுக்கு ஒரு ஞானம் வேணும். அந்த ஞானத்தை நீங்க நமக்கு கொடுத்துருக்காரு. அந்த ஞானம் இல்லாம நம்ம படிச்சோம் அப்படின்னா அந்த வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு புரியாது. நம்ம எல்லாருமே ஸ்கிப் பண்ற பைபிள் படிப்போம், எல்லாத்தையும் படிப்போம். ஆனா ஸ்கிப் பண்ற ஒரு சாப்டர் வந்து வெளிப்படுத்தின விசேஷம். ஏன்னா அது புரியாது நமக்கு. திடீர்னு ஒரு மிருகம் வந்துச்சுப்பாங்க, அதுல தலையில 6 இருந்துச்சுப்பா, அது ஒரு கதையா வந்துட்டு இருக்கும். அது ஒண்ணுமே நமக்கு புரியாது. ஆனா சத்தியத்துக்குள்ளார வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அதனுடைய மிருகம்னா என்ன, ஒரு கவர்மெண்ட், ஒரு அரசாட்சி. அந்த மாதிரி நமக்கு கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறம், அந்த ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்மளால பைபிள எவ்வளவு ஞானமா படிக்க முடியுது. அப்ப அவ்வளவு பெரிய ஞானத்தை கொடுத்த தேவனுக்கு நம்ம எப்படி இருக்கணும், நம்ம நன்றி சோதர்களா இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். இப்ப நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் ஞானம் இருந்தவர்கள். இதன் மூலமாக நமக்கு என்ன பாடம் அப்படின்றதையும் கொஞ்சம் பார்த்து முடிச்சப்பட்டேன். நமக்கு ஞானம் எப்படி கிடைக்கிது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீதிமொழிகள் 1:7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணா அவங்க யார், மூடர் அப்படின்னு சொல்றாங்க. சோ கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்னன்றது நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துல இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு தீவிரவாதியை பார்த்தோம், இல்ல வேற யாராவது பயப்படுற அளவு பார்த்து நம்ம பயப்படுறோமோ அந்த பயம் இல்லை. ஐயோ என்னமோ பண்ணிடுவாரு, ஐயோ நம்மள அடிச்சிருவாங்க, அந்த மாதிரி பயம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னா என்னன்னு பார்த்தா நீதிமொழிகள் 8:13. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அவ்வளவுதாங்க. தீமையை விட்டு விலகணும், தீமையை வெறுக்கணும். தீமையை நமக்கு இருக்கணும். ஏன்னா தேவன் நன்மை மட்டுமே செய்கிறவர், தீமை செய்யாதவர். என்னைக்குமே ஒரு தீமை யாருக்குமே செஞ்சது இல்லை. சோ தீமையை விட்டு விலகணும். நீ நன்மை செய்யாட்டி உலகத்தார்கள் ஒரு இதுன்னு சொல்லுவாங்க, நீ நல்லது செய்யாட்டி பரவாயில்ல, நான் கெட்டது செய்யாம இருப்பாங்க. அந்த மாதிரி தீமையை விட்டு விலகி இருக்கணும். தீமையை விட்டு விலகினாவே அது ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ தேவன் நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்கிறாரு. இந்த பயம் அப்படின்றதுக்கு இன்னொரு இது சொன்னா மரியாதை. தேவன் மேல் நாம் வைத்திருக்கும் மரியாதை. சோ அந்த வார்த்தைகளை ஃபாலோ பண்ணும்போது தீமையை விட்டு விலகணும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ அடுத்ததாக நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்திலையும் சொல்லியிருக்கிறாங்க. 6:7. நீதிமொழிகள் 2:6-7. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். அவர் ஞானத்தை கொடுக்கிறது யாருன்னு பார்த்தா கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார். நம்ம தேடல, உலக ஞானத்தெல்லாம் நம்ம தேடல, கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார். அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். அறிவும் புத்தியும் அவர் வாயில இருந்தா வருதுன்னு நம்ம பாக்குறோம். எல்லாமே இந்த பைபிள்ல தான் இருக்கு. அவர் நீதிமான்களுக்கு என்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். மெய் ஞானம் யாரு? நீதிமான்களுக்கு மெய் ஞானம். ஞானம்னு சொல்ல மெய் ஞானம், உண்மையான ஒரு ஞானத்தை கொடுத்திருக்காரு பார்த்தோம். நீதிமான்கள்ன்றது யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய நீதியின் வஸ்திரத்தை நமக்கு கொடுக்கிறாரு. அந்த நீதியின் வஸ்திரத்தை தரித்தோம்னா இன்னைக்கு நீதிமான்களா இருக்கணும். நாம நீதிமான் இன்னைக்கு சொல்றோம் அப்படின்னா என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால மட்டும்தான். வேற ஒண்ணு நம்மளுடைய சொந்த நீதினாலேயோ இல்ல சொந்த கிரியையினாலேயோ நம்ம நீதிமான்னு சொல்லவே முடியாது இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா நம்மளுடைய நீதியில எப்படி இருக்கு, தந்தையமா இருக்கு பாக்குறோம். சோ அதனால அவரே அந்த நீதிமானன்ற ஒரு இதை நமக்கு கொடுத்திருக்கிறார். கொடுத்து அந்த மெய் ஞானத்தையும் நமக்கு அங்கிருந்து கொடுத்திருக்கிறார் அப்படின்றதையும் நம்ம பாக்குறோம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். உத்தமமாய் நடந்தா அவர் கேடகம், நமக்கு ஒரு பெரிய ஷீல்ட், பாதுகாப்பு, நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாய் அவர் இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, அவர் நமக்கு எப்படி ஞானத்தை கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வார்த்தையின் மூலமாக. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம படிச்ச மாதிரி வார்த்தையின் மூலமாக நமக்கு இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். வார்த்தை அப்படின்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய குமாரன் தான் வார்த்தை. ஏன்னா யோவான் 1:1 நம்ம படிக்கணும்னா, யோவான் 1:1 சொல்லிட்டு ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து அது தேவனுமா இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ அந்த வார்த்தை அந்த வார்த்தையானது இயேசு கிறிஸ்து அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ளார என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 1 கொரிந்தியர் 1:24. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். யார் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, யாரா இருந்தாலும் சரி, புறஜாதிகளா இருந்தாலும் சரி, இஸ்ரவேலர்கள் யாரா இருந்தாலும் சரி, அழைக்கப்பட்டவர்களுக்கு யாரு ஞானமும் தேவ பலனுமா இருக்கிறார், தேவ ஞானமும் தேவ பலனுமா இருக்கிறான்னு பார்த்தா கிறிஸ்து தான் அவங்க எல்லாத்துக்கும் தேவ ஞானமும் தேவ பலனுமா இருக்கிறாருன்னு. அப்ப கிறிஸ்து ஏன் உலகத்திற்கு வந்தாரா, எந்த பூமிக்கு வந்தாருன்னு லூக்கால இருக்கு. லூக்கா 19ஆம் அதிகாரம். கிறிஸ்து எதற்காக வந்தார், ஏன் வரணும், இந்த உலகத்துக்கு வரணும்? நம்ம எல்லாம் மனித குலம் வீழ்ந்து போச்சு, அந்த வீழ்ந்து போன மனித குலத்தை ரட்சிப்பதற்காக வந்தார். ஆனா அதற்காக தான் வந்தார். ஆனா எல்லாத்தையும் ரட்சித்தாங்களான்னு பார்த்தோம் அப்படின்னா இல்ல, அதுக்கு இன்னொரு டைம் இருக்கு.
இப்ப ஏன் வந்தார்? முதலாம் வருகைக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். மனுஷன் எதை இழந்தான்? பாவத்தில் விழும்போது என்னாச்சு? தேவ சாயலை இழந்தான், தேவ ஞானத்தை இழந்தான் நம்ம பார்க்கணும். அந்த இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும், நம்மளை ரட்சிக்கிறதுக்காக அவர் வந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சோ இப்ப இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவ நம்மள மூத்த சகோதரர்னு சொல்றோம், இதாவே நம்மளுடைய அப்பான்னு சொல்றோம். அப்படிப்பட்ட கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா தேவ சாயல் இருக்கிறோமா, தேவ ஞானத்துல இருக்கிறோமா அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். அதுக்கு ரோமர் எழுதுற நிருபம் 8ஆம் அதிகாரம் 28, 29, 30. அன்றி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. தேவனிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடந்திருக்கிறது. தேவனிடத்தில் நம்ம இன்னைக்கு அன்பு கூறுறோமா, அப்ப நமக்கு எல்லாமே நன்மையா நடக்கும். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களை முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்கூறுகிறார். நம்ம இன்னைக்கு சொல்றோமா, இந்த கிறிஸ்துவ நான் விசுவாசிக்கிறேன், கிறிஸ்திய சகோதரர்னு சொல்றோமா? அப்ப நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கும்? திருப்பி அந்த வசனத்தை வாசிச்சோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, யாரை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு, அவருடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறது, ஈக்குவலா வச்சிருக்கிறார். மேலையில கீழே இல்ல, கீழே ஒரு படி கீழே அப்படின்னா இல்ல, தன்னுடைய குமாரனுக்கு ஒப்பாக வச்சிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்து இயேசுக்குள்ள அந்த சாயல் இருக்குதுன்னா ஒப்பாக இருக்கிற நமக்குள்ளாரே அந்த சாயல் இருக்கா? நம்ம இன்னைக்கு சிந்திச்சு பார்ப்போம். தேவனுடைய ஞானம் நமக்குள்ள இருக்கா? தேவனுடைய பலன் நமக்குள்ள இருக்கா? நாம அதை எப்படி பாக்குறோம்? நம்மளுடைய இதுல நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்தா இதெல்லாம் யோசிப்போம், வீட்டுக்கு போன உடனே எல்லாத்தையும் மறந்து திருப்பி பழைய இதுல போயிடும். அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே. ஆனா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அதை சிந்திச்சு பார்க்கும் பொழுது அந்த தேவனுடைய சாயல் நமக்குள்ள கண்டிப்பா இருக்கு. ஏன்னா தேவன் ஒப்பாக அழைச்சிருக்காரு அப்படின்னா அதெல்லாம் நமக்கு கொடுத்திருக்காரு. அதற்காக தான் இந்த வசனம் 30வது வசனம் படிங்க. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ நீதிமன்றமா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம நீதிமான் சொல்றோமா? எதற்காக? நம்மளை அழைத்திருக்கிறதுனால. அடுத்தது எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்திருக்கிறோம். தேவ மகிமை நமக்குள்ள இருக்கு, தேவ மகிமை நமக்குள்ள இருக்கு, தேவ ஞானம் நமக்குள்ள இருக்கு அப்படின்னு. அப்படிப்பட்ட ஞானம் நமக்குள்ள இருக்கும். நாம அதை எப்படி வெளியே கொண்டு வரோம், எப்படி நம்ம மற்றவங்களுக்கு பிரதிபலிக்கிறோம் அப்படின்றத நம்ம நிதானிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் நிதானிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்படணும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வேற எந்த விஷயமா நமக்கு ஞானம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வார்த்தைகள் மூலமாக பார்க்கும் பொழுது கடைசி கால அடையாளங்கள் இருக்கு. எங்க வீட்டுல போய் படிச்சுக்கோங்க, மத்திய 24 முழுசா படிங்க. அதுல உங்களுக்கு தெரியும் கடைசி காலத்துல என்னென்ன நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. கடைசி காலத்துல நடக்கிறது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எல்லாமே நடந்துட்டு இருக்கு. பூமி அதிர்ச்சிகள் வரும் இருக்காங்க, கொள்ளை நோய்கள் வரும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், மக்களுக்கு விரோதமாய் மக்கள் எழும்புவார்கள். எல்லாமே இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். பூமி அதிர்ச்சி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா ஒண்ணு நடந்துச்சு, ரஷ்யால நடந்துச்சு. பெரிய பூமி அதிர்ச்சி 8.8 வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் நடந்ததுலே பாத்தீங்க அப்படின்னா இது 4வது 5வது சொல்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பூமி ஷிஃப்ட் ஆகுறது பாத்தீங்கன்னா ஒரு 20 சென்டிமீட்டர் அவ்வளவுதான் ஷிஃப்ட் ஆகும். ஆனா இந்த வாட்டி நடந்ததுல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7 அடி கிட்ட ஷிஃப்ட் ஆகிடுச்சு. இது பெரிய ஒரு சயின்டிஸ்டுகளால ஒரு பெரிய ஒரு மர்மமாவே இருக்குது. ஏன் நடந்துச்சு, எது நடந்துச்சுன்னு யாருக்கும் இன்னும் புரியல. அந்த இடத்துல நடந்துச்சு. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. முன்னாடி எல்லாம் எர்த்குவேக் அப்படின்னா நம்ம பாட புஸ்தகத்துல தான் படிச்சிருக்கோம். ஆனா 2004க்கு மேலதான் நமக்கு இந்த எர்த்குவேக் அதோட இதெல்லாம் தெரியும். சுனாமின்ற ஒரு வார்த்தையை 2004க்கு மேலதான் நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு வார்த்தை இருந்ததா எனக்கு தெரியல, நம்ம படிச்சதும் கிடையாது. 2004க்கு மேலதான் ஒன்னொன்னா நமக்கு தெரிய வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு புதுசா இன்னொரு ஒரு வார்த்தை வந்திருக்கு, கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்றாங்க, மேக வெடிப்பு அப்படின்றாங்க. அந்த மேக வெடிப்பு அப்படின்ற மாதிரி ஏன் அந்த மேக வெடிப்பு வருது அப்படின்னு நான் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கும்போது தேவன் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தினார். அந்த மேக வெடிப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல அந்த மேகம் நல்லா அந்த டிவில எல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்க, அதை அப்படியே ஓப்பன் ஆகி ஃபுல் தண்ணி விழுகுற மாதிரி மேல இருந்து விழுகுற மாதிரி இருக்கும். இது நம்ம பார்க்கும் பொழுது என்ன பண்ணணும்னா நம்ம இன்னொரு இடத்துல கம்பேர் பண்ணலாம். நோவாவின் காலத்துல, ஏன்னா மனுஷகுமாரன் வரும்போது நோவாவின் காலத்துல என்ன நடந்துச்சோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கூட கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது
அன்னைக்கு உலகத்தை அழிக்கிறதுக்கு தேவன் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது டோட்டலா ஒரு கெனாப்பே மாதிரி இருந்தது. ஃபுல்லா எல்லாமே இருந்துச்சு. ஓபன் பண்ணும்போது எல்லா வானத்தின் மதகுகளை ஓபன் பண்ணினார் அப்படின்னா, மதகுகள் ஓபன் பண்ணும்போது எல்லா தண்ணியும் விழுந்துச்சு. மதகுகள் மட்டும் இல்ல, பூமியின் ஆழத்தில் இருந்து நீரூற்றுகள், அந்த நீர் கண்கள் எல்லாம் திறந்துச்சு அப்படிப்பாங்க. மேல இருந்து தண்ணி, கீழே இருந்து தண்ணி வந்துச்சு. மேபி எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, சில பேருக்கு அந்த இது மேல அன்னைக்கு எப்படி திறந்திருக்கும் அப்படின்னு ஒருவேளை விசுவாச குடும்பத்துல இருக்கவங்களுக்கு யாருக்காவது ஒரு டவுட் இருக்கலாம். அதை ப்ரூவ் பண்றதுக்காக கூட தேவன் இந்த மாதிரி கிளவுட் பர்ஸ்ட் காமிக்கலாம். ஸோ இப்படிலாம் நான் அன்னைக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் கூட காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள். இது நான் சிந்திச்சது, எனக்கு தேவன் சொன்னது. இது அப்படியே எடுத்துக்கணும் கிடையாது, இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விசுவாசத்துல இல்லாதவங்க கொஞ்சம் விசுவாசிக்கிறவங்க அன்னைக்கு இது நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, போன வாரத்துல இந்த 10 நாள்ல 2 இடத்துல நடந்திருக்கு. இந்தியால உத்தரகாசியில நடந்திருக்கு, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நடந்திருக்கு. 2 இடத்துலயும் பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் தான் நடந்துச்சு. அந்த 1 மணி நேரத்துல 100 பேர் இறந்துட்டாங்க, 500 பேர்த்த காலம், ஆயிரக்கணக்கான வீடுகள் தரமட்டம் ஆயிடுச்சுன்றாங்க. இதுதான் நியூஸ். அதை பத்தி டெய்லி பேசிட்டே இருக்கோம். ஆனா அன்னைக்கு நடந்ததை பாருங்க, 40 நாள் கண்டினியூவா இருக்கும்போது அப்ப அந்த இடம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. ஒரு மணி நேரத்தையும் நம்மளால தாங்க முடியல. 40 நாள் கண்டினியூவா இருந்தா அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்ப அதை சிந்திக்கிறதுக்கான ஒரு ஞானத்தை கொடுப்பதற்காக இந்த கிளவுட் பர்ஸ்ட் எல்லாம் நிற்கிறது. ஏன்னா இந்த கிளவுட் பர்ஸ்ட் எல்லாம் இப்போ ஒரு 10 வருஷமா தான் கேள்விப்படுறோம். அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிளவுட் பர்ஸ்ட்ன்ற ஒரு இதே தெரியல, எனக்கு தெரியல, நான் பார்த்தது இல்லை. நீங்க வயசுல பெரியவங்க யாராவது கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா சொல்லுங்க. நாங்க படிச்சது இல்லை, பார்த்தது இல்லை. இந்த மாதிரி புது புது விஷயங்கள்லாம் நடக்குது. பார்த்தோம் அப்படின்னா ஆதியில தேவன் என்ன வச்சதோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அதை கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்ப தேவன் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாரு. இதெல்லாம் நம்ம நியூஸா பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அந்த நியூஸா பார்க்கும்போது அது அறிவு நமக்கு கிடைக்குது. அந்த அறிவை பைபிளோட கம்பேர் பண்ணும்போது அது ஞானமா மாறுது. ஒவ்வொரு நாளும் அந்த பைபிளோட நம்ம கம்பேர் பண்றோமா, இல்ல நியூஸை பார்த்துட்டு நியூஸ் அப்படியே விட்டுறோமா? அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான இடத்துல நம்ம கேட்டு அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வோம் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது இல்லையா, கடைசி காலத்துல வந்து இதெல்லாம் பார்த்துட்டு சபையாகி நமக்கு இது கொடுத்திருக்கிறாரு. சபையாகி நம்ம பைபிள் எல்லாம் படிச்சு நம்ம தெரிஞ்சிருக்கிறனால கடைசி காலத்துல என்ன நடக்க போகுன்றது 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி கொடுத்தாரு. இதெல்லாம் பார்த்துட்டு நடக்கும்போது நம்ம நிர்விசாரமா இருந்துடக்கூடாது. ஐயோ எங்கேயோ நடக்குது உங்களுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. அதுக்காக தேவன் நம்மளுக்கு கொடுக்கல. நாம சீர் பொருந்தணும் அப்படின்றதுக்காக. அதே சமயத்துல நாம பயப்படணுன்றதுக்காகவும் தேவன் கொடுக்கல. நாம அதை பார்த்து பயப்படக்கூடாது. ஐயோ தேவன் இப்படியா அப்படியா? ஏன்னா தேவன் சொல்லியிருக்காரு, 40 நாள்ல என்ன நோக்கி கூட நான் உனக்கு மறுஉத்தரவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் உனக்கு அனுகூலமா இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. கழுகுகளை போல கழுகு குஞ்சுகளை காப்பாற்றுவது போல நான் உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்லியிருக்காரு. வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். அதனால அவரு கண்டிப்பா காப்பாற்றுவார். அந்த விசுவாசத்துல நம்ம நிலை நிற்கிறோம் அப்படின்றதுக்காக ஐயோ இது நடக்கும் போது, ஐயோ நாளைக்கு வேர்ல்டு வார் வரப்போகுது, என்ன வரப்போகுதோ அப்படின்னு நம்ம பயப்படுறதுக்காக நமக்கு இருக்கலாம். அதே சமயத்துல அதை கமர்ஷியலாவும் மாத்திடக்கூடாது. நம்ம சபையில நமக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்றதுக்காக இது நாளைக்கு இப்படி நடக்கும், நாளைக்கு அப்படி நடக்கும்னு சொல்லி அதை கமர்ஷியலாவும் ஆக்கி மற்றவங்க பயன்படுத்தவே கூடாது. சோ அதுக்காக தேவன் நமக்கு அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார் நம்ம பார்க்கணும். சோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும் பொழுது நாம அந்த விசுவாசத்துல நிக்கிறோமா, இல்ல விசுவாசத்துக்கு விலகி போறோமா? நம்ம நிறைய பைபிள் எல்லாம் படிச்சிருக்கோம், எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ படிச்சிருக்கோம். அவங்க போய் அந்த நெருப்பு சூளையில போடுறேன்னு சொல்லும் பொழுது ராஜாவை பணிஞ்சுக்கோங்க, இல்லாட்டி இங்க போட்டுருவோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வணங்க மாட்டோம், என் தேவனை மட்டும்தான் வணங்குவோம், என் தேவன் எங்களை காப்பாற்ற வல்லவரா இருக்கிறார். அதை மட்டும் சொல்லல, அவர் காப்பாத்தாடியும் அவரே எங்கள் தேவன், நாங்க அவரை விட்டு வேற யாரையும் வணங்க மாட்டோம். அது எவ்வளவு பெரிய இன்ஸ்பிரேஷன் நமக்கு. அந்த மாதிரி நம்ம இருக்கிறோமா, அந்த இடத்துல நம்ம இருக்கிறோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு சர்ச்ல வந்து ஒரு ஈஸ்டர் சண்டே மாஸ் நடந்துட்டு இருக்கு. அப்ப எல்லாரும் இயேசு வீழ்த்திருந்தாரு பாடி இருந்தாங்க. அப்ப வெளியே இருந்து ஒரு தீவிரவாதி உள்ள துப்பாக்கி எடுத்து வந்து கடைசி பேச்சுல இருக்கிறவங்க பார்த்து துப்பாக்கி வச்சுட்டு இயேசு வீழ்த்திருந்தாரா, உண்மையா தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அவரு ஐயா நான் இல்ல, நான் வெயிலுக்காக நின்றுட்டு இருந்தேன், ஏதோ சும்மா இருந்துச்சு, உள்ளார வந்து உட்காந்த, நீங்க எதுவா இருந்தாலும் முன்னாடி இருக்கிறவங்க போய் கேட்டுக்கீங்க அப்படின்ட்டாங்க. அங்க முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு, அவர்கிட்ட போய் இயேசு வீழ்த்திருந்தாரா துப்பாக்கி வச்சு கேட்கும்போது, ஐயா கமிட்டி மெம்பர், பிசி மெம்பர், ஞாயிற்றுக்கிழமை வந்தே ஆகணும், அதுக்காக நீங்க ஈஸ்டர் சண்டே நான் வந்துட்டேன், அது பாட்டு பாடினவர் அவருங்க, அவர்கிட்ட போய் கேட்டுக்கீங்க அப்படின்னா. அவருதான் அந்த பயர் மாஸ்டர் போய் கேட்கணும்னா அவரு என்ன சொன்னா, ஐயா என்ன மன்னிச்சிருங்க, பாட்டு பாட சொன்னவர் அவரு, பாஸ்டர் அங்க இருக்கிறாரு அப்படின்ற. பாஸ்டர்கிட்ட போயிட்டு அவர் சொன்னார், நான் பாஸ்டர் போய் நீங்க விசுவாசிக்கலாம்னு கேட்டோம்னா அவர் சொன்னார், ஐயா இது மேல் இடத்துல இருந்து வரும், ஒவ்வொரு வாரம் நாங்க என்ன படிக்கணும் என்ன பாடணும்னு அங்க இருந்து வரும், அதை நாங்க ஃபாலோ பண்றோம், அதுதான் என் வேலை, மற்றபடிக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டா. அப்படி திரும்பும் பொழுது பார்த்தாங்கன்னா குட்டி குழந்தைகள் அங்க இருந்தாங்க. இந்த குழந்தைங்களை பார்த்து அவங்க கேட்டாங்கன்னா, நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமா நான் விசுவாசிக்கிறேன், இயேசு உயிர் இருந்தார் அல்லேலூயா அப்படின்ட்டாங்க. அந்த விசுவாசம் நமக்கு இருக்கா?
ஒரு இது வரும்போது ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது நம்ம மறுதளிக்கிறோமா இல்ல அந்த இடத்துல நிலைச்சு நிக்கிறோம், நம்மளை காப்பாத்திக்கிறது நம்ம பாக்குறோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு ஞானம் நமக்கு தேவன் கொடுத்துருக்காரு. அந்த ஞானத்தை நம்ம எப்படி வச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் கடைசி காலம், இது நம்ம கடைசி காலத்துல இருக்கிறோம் அப்படின்றதுக்கு என்ன அடையாளம் பார்த்தோம்னா 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல நாம இப்ப இருக்கிறது கடைசி காலமா இல்ல என்ன நாள் இருக்கு அப்படின்றத நம்ம பாத்துக்கலாம். 2 தீமோத்தேயு 3:1-5. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும், மனுஷர்களை பத்தி சொல்றாரு. மனுஷங்க எப்படி இருப்பாங்க? தற்பிரியராயும், பணப்பிரியராயும், வீம்புக்காரராயும், அகந்தை உள்ளவர்களாயும், தூஷிக்கிறவர்களாயும், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், நன்றி அறியாதவர்களாயும், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், சுவாப அன்பு, இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சுவாப அன்பு இல்லாதவர்களாயும், இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும், கொடுமை உள்ளவர்களாயும், நல்லவர்களை பகைக்கிறவர்களாயும், துரோகிகளாயும், துணிகரம் உள்ளவர்களாயும், இருமாப்பு உள்ளவர்களாயும், தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராய் இருந்து தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலத்து மறுதளிக்கிறவர்களாய் இருப்பார்கள். நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம பார்த்த எல்லா கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா இதுல ஏதாவது இந்த கேரக்டர்ல இருக்கவங்க இன்னும் வரல அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்படிப்பட்டவங்க இன்னும் இல்ல, இந்த உலகத்துல இல்ல அப்படின்னு சொல்ல முடியுமா? இருக்கிறாங்க. நாம ஒரு சில விஷயங்கள் நாமளும் அப்படி இருந்திருப்போம், இன்னைக்கு வந்து மாறி இருக்கும், அதுல இருந்து வந்திருக்கிறோம். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம இப்ப கடைசி காலத்துல இருக்கிறோம். மனுஷர்கள் அந்த மாதிரி இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1970க்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம் நல்லபடியா நல்லவங்களா இருந்தாங்க, அன்னைக்கு நல்லவங்க இருந்தாங்க சொல்லியிருக்கிறாங்க. பட் அன்னைக்கு இருந்தவங்க கேட்டு அன்னைக்கு பார்த்ததுனால தெரியும். பட் அந்த கம்பேரிசன் இன்னைக்கு பண்ணும்போது இன்னைக்கு ரொம்ப மோசமா இருக்கு. தற்பிரியர் ஆயிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். எல்லாமே எனக்கு வேணும், எனக்கு மட்டும்தான் வேணும், நான் மட்டும் நல்லா இருக்கணும். நிறைய நியூஸ் படிக்கிறோம். சொந்த தாய் தகப்பன் தன் பிள்ளைகளை கொலை பண்றாங்க, சொந்த பிள்ளைகள் தன்னுடைய தாய் தகப்பன்களை கொலை பண்றாங்கன்றது நம்ம பார்க்கணும். இதெல்லாம் ரீசெண்டா இப்ப 10 வருஷமா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நியூஸ் நிறைய வந்தது இல்லை. ஸோ இந்த லெவல்ல போயிட்டு இருக்குது இன்னைக்கு உலகம். தன்னுடைய சுய இதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஒரு நியூஸ் பாத்தீங்க, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு அம்மா டிவி பாக்குறதுக்கு தன்னுடைய குழந்தை இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷின்ல போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிருந்தாங்க. சுவாப அன்பு இல்ல, சுவாப அன்பு இல்லாதவங்க. இப்ப இதெல்லாம் நடக்கிறத பார்த்தோம் அப்படின்னா இப்ப நம்ம கடைசி காலத்துல இருக்கிறோம். இன்னும் கடைசி காலத்துக்கு 4 இருக்குலாம் நம்ம சொல்ல முடியாது. இதெல்லாம் நமக்கு தேவன் அந்த அறிகுறிகள்லாம் காட்டுறாரு. ஸோ அந்த நியூஸஸ் எல்லாம் பார்த்துட்டு நியூஸா வைக்காம நம்ம இதோட கம்பேர் பண்ணணும், எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றத கம்பேர் பண்ணி அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலை பத்தி பார்க்கலாம். கடைசி காலத்துல இஸ்ரேல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லூக்கா 21:24. பட்டய கற்பினாலே விடுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். அந்த காலம் நிறைவேறும் வரைக்கும் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் சொல்லி இன்னைக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லியிருக்கிறார். அன்னைக்கு இருந்த டைம்ல அந்த காலம் முடிகிற போது நாம இங்க இருக்கிறோம். 1948 இஸ்ரேல் ஃபார்ம் ஆகி வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு நேஷனா ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த நேஷனா ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உலகத்தை பொறுத்த வரைக்கும் World War I, World War II நடந்துச்சு. எல்லாரும் வந்து World War I என்ன ரீசனுக்காக நடந்துச்சு, World War II என்ன ரீசனுக்காக நடந்துச்சுன்னு உலக காரியங்கள்ல தான் எல்லாரும் இருப்பாங்க. ஆனா நம்ம இந்த ஆவிக்குரிய விஷயங்கள்ல வந்தது ஏன்னா ஹிஸ்டரியிலே நமக்குலாம் வந்து World War I, World War II பத்தி பாடம் வச்சது. ஆனா இந்த ஆவிக்குரிய விஷயத்துல வரும்போது தான் அது தெரிஞ்சது. World War I எண்ட்ல பால்ஃபோர் டிக்ளரேஷன் வந்தது. World War II எண்ட்ல வந்து 1948 இஸ்ரேல் ஒரு தேசமா ஃபார்ம் ஆகி இருந்துச்சு. அடுத்தது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது World War III. ஏன் அப்படின்னா ராஜ்யம் வரணும், இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை வரணும். 3ஆம் உலக போர்ல 2ஆம் வருகை வந்துச்சு அப்படின்னா தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் அப்படின்றத இந்த ஞானம் நமக்கு அங்க இருந்து கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா எருசலேம் தன் ஸ்தானத்தை பெறும் அப்படிங்கிற ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு. அது 2020 நடந்துச்சு. ட்ரம்ப் பிரசிடண்டா இருக்கும்போது வந்து ஜெருசலேம் வந்து அதுக்கு முன்னாடி டெல் அவிவ் தான் கேபிட்டலா இருந்தது. ஜெருசலேம் வந்து கேபிட்டலா மாத்திட்டாரு. சோ அந்த ஸ்தானத்தை அது பெற்றுச்சு. அப்ப நம்ம முன்னாடி அந்த தீர்க்க தரிசனம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேறணும். அதுதான் வந்து
அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் நிறைவேறிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம கடைசி காலத்துல இருக்கிறோம், இந்த வருகைக்கான அடையாளங்கள் நம்ம கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அந்த ஞானத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அடுத்ததான் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், இன்னொரு ஞானம் நமக்கு எப்படி கிடைக்கும்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு எடுத்தோம்னா நம்ம யாராவது உடம்பு சரியில்லாம போயிடுறோம், நமக்கு ஏதோ ஒரு சீட் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், டாக்டர் தேடி போறோம், டாக்டர் போறோம், மருந்து கொடுக்குறோம், மருந்து வாங்குறோம், சரியாயிடும். ஓகே. ஆனா ஒரு சில இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சொல்லுவோம், நான் இந்த டாக்டர் கிட்ட போனாதான் எனக்கு செட் ஆகும், வேற டாக்டர் போனா எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்ற இருக்கும். இவரு தான் ஒரு ராசியானவர், ஏன்னா இவரு எம்பிபிஎஸ் தான் படிச்சிருப்பாரு, அவரு எம்பிபிஎஸ் தான் படிச்சிருப்பாரு. ஆனா நம்மளுடைய மைண்ட் செட் இந்த டாக்டர் போனாதான் எனக்கு குணமாகும், வேற யார்கிட்ட போனாலும் எனக்கு குணம் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். அது முன்னாடி. ஆனா ஆக்சுவலி நம்ம மருந்து மாத்திரை எடுத்துக்கூட கூடாதுன்னு கிடையாது, மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கணும். ஆனா நமக்கு அந்த எடுத்துக்கொள்ளும் பொழுது நான் என்னை பத்தி சொல்றேன், நான் மருந்து மாத்திரை எடுக்கும்போது நான் சொல்ற ஒரே ஒரு வசனம் இதுதான், நான் எத்தனை மாத்திரை மருந்து எடுக்கலாம், ஆனா சுகம் உங்கள்கிட்ட இருந்து மட்டும்தான் வரணும். அதுக்கான ஒரு வசனம் பார்த்தோம் அப்படின்னா, குதிரைகள் யுத்தத்துக்கு ஆயத்தமா இருந்தாலும் ஜெயமும் கர்த்தரிடத்துல இருந்து ஆகணும். நீங்க என்ன ட்ரெயின் பண்ணி வைக்கலாம், உங்க குதிரை ஆட்கள் ட்ரெயின் பண்ணி வைக்கலாம், ஆனா ஜெயம் கர்த்தரிடத்துல இருந்து ஆகணும், இல்லாட்டி எங்கேயும் கிடைக்காது. நாம எவ்வளவு பெரிய மாத்திரைகள், வேர்ல்டு ஃபர்ஸ்ட் மாத்திரை எடுத்துக்கலாம், வேர்ல்டு ஃபர்ஸ்ட் டாக்டர் போய் பார்க்கலாம், ஆனா அது நமக்கு செட் ஆகாது. நம்ம அல்லது குணமாயிடலாம், குணமாயிட்டு எனக்கு இந்த டாக்டர்னாலதான் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. தேவன் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி தேவனை மைமைப்படுத்தணும். மனுஷனை மைமைப்படுத்துற இடத்துல இருக்குமா, தேவனை மைமைப்படுத்துற இடத்துல இருக்குமா பார்த்தா நம்ம தேவனை மைமைப்படுத்தணும். ஏன்னா உலகத்தார் அப்படி பேசலாம், ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, தேவனை பத்தி தெரியாது. ஆனா தேவன் நமக்கு நாங்க ஆவிக்குரிய விஷயத்துல இருந்துட்டு மனுஷனை மைமைப்படுத்தக்கூடாது, ஏன்னா அவங்க மனுஷனை பத்தி படிச்சவங்க தான். ஆனா நம்மகிட்ட இருக்கிறவர் மனுஷனை படைத்தவர் இருக்கிறார், அவருக்கு ஒரு செகண்ட் போகுது எல்லாத்தையும். அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த இடத்துல ஞானமா இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு உதாரணம் ஒரு சாட்சியா சொல்றேன். போன தடவை ஏப்ரல் 2 நான் இங்க வந்து பேசும்பொழுது எனக்கு சில பிரச்சனைகள் இருந்தது. என்னால இப்படி ஈஸியெல்லாம் திரும்பலாம் முடியாது, யாராவது ஏதாவது கேட்டா இப்படிதான் திரும்பி பேசணும். அந்த மாதிரி என்னோட கழுத்துலாம் கிராம்ப் ஆகிருந்தது. அதை பேசி முடிச்சுட்டு ஆனா யாருக்கும் எதுவும் சொல்லலை. அன்னைக்கு சாயந்தரம் பிரதர் வீட்டுக்கு வந்திருந்தாங்க, இப்போ பிரதர்கிட்ட தான் சொன்னேன், இந்த மாதிரி சும்மா சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு பாவம் இருக்கு அப்படின்னு. அப்ப பிரதர் ஒண்ணு அவர் ஊசி எடுத்து போட்டு அவர் எப்பவுமே ஒரு ஊசி போடும்போது ஒரு ஜெபம் பண்ணிட்டு தான் போடுவாரு. ஒரு வார்த்தை சொல்லுவாரு, இந்த ஊசினால கிடையாது, நீங்க உங்களுடைய விசுவாசம் தான், இந்த ஊசிக்கு ஒண்ணுமே இல்லை, விசுவாசம் தான் இது பண்ணுது. ஏன் வேலை நான் ஜெபம் பண்ணிட்டு ஊசி போறேன், நீங்க விசுவாசமா இருக்கு எப்பயுமே சொல்லுவாரு. எப்போ போட்டாங்க அதே விசுவாசம் இருக்கு. அது ஊசி போட்டு போயிட்டாரு. ஆனா அன்னைக்கு நைட்டு நான் அதை ஃபீல் பண்ணேன். எப்படின்னா அன்னைக்கு நல்லா படுத்திருக்கும் பொழுது அந்த ரத்த ஓட்டமா போறதை என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அப்படியே ஓடுது இங்கே அவ்வளவு நாள் அது லாக் ஆகி இருந்தது, அது ஆல்மோஸ்ட் 2 மாசம் எனக்கு லாக் ஆகி இருந்திருக்கு. அன்னைக்கு அது ஓடுறதை நான் ஃபீல் பண்ணேன், அப்படியே ஃபுல்லா ஃப்ரீ ஆயிட்டு ஆல்மோஸ்ட் 90% அன்னைக்கு எனக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் நான் எந்திரிக்கும் பொழுது என்னால இப்படி ஈஸியா நல்லா திரும்ப முடிஞ்சுது. ஸோ அதுதான் தேவனுடைய கிருபையினால அது நடந்துச்சு, அந்த ஞானம் அவர் கொடுத்திருக்கிறாரு. இது அதே இடத்துல நான் வந்துட்டு எனக்கு பிரதர் தான் பண்ணாரு, அப்கோர்ஸ் பிரதர் தான் பண்ணாரு, பிரதர்னாலதான் ஆச்சு, பிரதரே சொல்றாரு அது தேவனால ஆச்சுக்கும் போது நாம தேவன் பிரதர் மூலமா எனக்கு பண்ணான்னு சொன்னா அது கரெக்ட். ஆனா பிரதர் தான் பண்ணாரு அப்படின்றத சொன்னா அது கொஞ்சம் திருத்திக்கலாம், தப்பு கிடையாது. கொஞ்சம் நம்ம ஆவிக்குரிய விஷயத்துல தேவன் நமக்கு ஞானம் கொடுத்துருக்கனால தேவன்கிட்ட நான் கேட்கும், தேவன் பிரதர் மூலமா எனக்கு பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னும் நல்லா இருக்கும். அது அந்த மாதிரி நம்ம அந்த இடத்துல வந்திருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு ஞானமும் இருக்கு. 1 தீமோத்தேயு 2:4. ஆனா உண்மையாலுமே அன்னைக்கு நைட் நான் ஃபீல் பண்ணும்போது ஒரு இதை ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, அந்த இயேசு கிறிஸ்து போய் எல்லாத்தையும் தொடும்போது எல்லாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா, அப்ப அவங்க என்ன ஃபீல் பண்ணிருப்பாங்கன்றது என்னால அன்னைக்கு உணர முடியுது. 18 வருஷம் கூடிய ஒருத்தவங்க இருந்தாங்க, இயேசு கிறிஸ்து தொட்டால இருந்தாங்க, அப்ப அவங்களோட பிளட் ஃப்ளோ எப்படி இருந்திருக்கும் உள்ளுக்குள்ள. அந்த அன்னைக்கு நைட்டு நான் பண்ணும்போது எல்லாம் இயேசு கிறிஸ்துவோட அற்புதங்கள் எல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அப்போ அவங்க எப்படி இருந்திருப்பாங்க, எவ்வளவு ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இத்தனை வருஷம் நமக்கு 2 மாசம் தான் இருந்தோம், அந்த மாதிரி 2 மாசத்துலயே நமக்கு இப்படி இருக்குன்னா 18 வருஷம் பிறவி குருடங்களா இப்ப எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்றத அன்னைக்கு பார்த்து தேவன் அன்னைக்கு மகிமைப்படுத்தல அப்படின்றத பார்க்கலாம். அடுத்ததாக 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அதற்காக தான் நமக்கு எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு சபையாகிய நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் இதுல இயேசு கிறிஸ்து பண்ணிட்டு போயிட்டாரு, இன்னைக்கு நம்ம சபையாகி நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்.
அது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளை வச்சு 1000 வருஷம் அரசாட்சியில நாம தான் போய் மத்தவங்களுக்கு சத்தியத்தை சொல்ல போறோம். எல்லா மனுஷனும் சத்தியத்தை அறியணும், எல்லா உயிர்த்தவர்களும் வந்து சத்தியத்தை அறியணும். அப்ப சத்தியத்தை அறியறதுக்கு நாம இன்னைக்கு நம்ம ரெடி ஆகிடணும். சத்தியத்தை மட்டும்தான் இருக்கணும். நாம என்ன பண்றோம் அப்படின்னா, அடுத்தவங்க பார்க்கணும், அடுத்தவங்க நல்லா இருக்கிறானே, அவன் அநியாயம் பண்றான், அவன் நல்லா இருக்கிறானே அப்படின்னு. அதான் இயேசு கிறிஸ்து சொல்ற, அநியாயம் பண்ற அநியாயம் இன்னும் பண்ணட்டும், அக்கிரமம் பண்ற இன்னும் அக்கிரமம் பண்ணட்டும், நீதியாக இன்னும் நீதியாகட்டும், பரிசுத்தம் இருக்க இன்னும் பரிசுத்தமாகட்டும், அவனுடைய பலன் என்னோட கூட வருகிறதுன்னு சொல்லிட்டாரு. அவருடைய பலன் வருது. அந்த அக்கிரமம் பண்றவன் இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பான். அடுத்து நித்தியத்துக்கும் ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த நித்தியத்துக்குள்ள போகும்போது நாம எப்படி இருப்போம், அவங்களோட மேல இருப்போம். அப்ப அவங்க நம்மளை பார்த்து இருப்பாங்க அப்படின்றது. இந்த ஞானத்தை இப்போ ஞானத்தை நம்ம கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இம்மைக்காக இல்லை, நம்ம மறுமைக்காக. நம்மளெல்லாம் அழைச்சிருக்கிறது மறுமைக்காகவும் சேர்த்துதான், இம்மைக்காகவும் மறுமைக்காகவும் சேர்த்து அழைச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு நமக்கு இருக்கு அப்படின்னா அது தேவனுடைய ஞானம், பெரிய ஞானம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஞானம் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, லூக்கா 10:21. நாம எந்த நிலைமையில இருந்தோம், நம்ம எந்த நிலைமையில இருக்கும்போது நமக்கு அது கிடைச்சிருக்கு. அந்த வேளையில் 10:21. அந்த வேளையில் இயேசு ஆவியை கடிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாடல்களுக்கு வெளிப்படுத்தினபடியால் சோதனைக்கிறேன். பாருங்க, நம்ம ஞானிகளா இருக்கல, நம்மளாம் பெரிய ஞானி கிடையாது, பிரபுக்கள் கிடையாது. நாம பாடல்களா இருக்கிறோம், ரொம்ப சின்ன லெவல்ல தான் இருக்கிறோம். அதான் பலவீனர்களா இருக்கிறோம். பலமுள்ளவர்களை பலவீனத்தை கொண்டு அவர் இது பண்றாரு பார்க்கணும். சோ அந்த லெவல்ல நம்ம இருக்கும்போது நமக்கு அழைச்சி இந்த மாதிரி ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதை தான் நம்ம தியான வசனத்துல பார்த்துக்கோம். 1 கொரிந்தியர் 1:26, 27, 28. எப்படி சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை. பாருங்க, ஞானிகள் அநேகர். நம்ம இருக்கிற யாரும் ஞானம் இல்ல, ஒருத்தரும் ஞானம் கிடையாது. வல்லவர்களும் கிடையாது. நம்ம யாரும் பிரபுக்கள் அநேகர் இல்லை, பெரிய பிரபுக்கள்லாம் கிடையாது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். பலவீனம் நம்மளா பலவீனம் இல்லை, நம்மள தெரிஞ்சிருக்கிறார். பலம் உள்ளதிலே வெட்கப்படுத்தும்படி. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் சயின்ஸ் பத்தி அப்படி இப்படின்னு பேசுறாங்க, ஆனா நம்மளை கொண்டுதான் எல்லாத்தையும் பண்றாங்க நம்ம பார்ப்போம். இன்னைக்கு உலகமே டார்வின் தியரியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு கேள்விக்குறி, எல்லாத்துக்கும் டார்வின் தியரி உண்மையா பொய்யா, இன்னும் அது இன்னும் ப்ரூவ் ஆகல. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய பைபிள்ல இருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாரும் பொய்ன்னு சொல்லல. ஆனா ஏற்றுக்கொள்றதுக்கு யாருக்கும் மனசு இல்லை. அதுதான் வந்து இது. உள்ளவர்களை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். பாருங்க எப்படி நமக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்றத நம்ம இது மூலமா பார்த்துட்டு இருக்கோம். இதான் அப்போஸ்தலர்களும் பிரசங்கம் பண்ணினாங்க அப்படின்னு நம்ம 1 கொரிந்தியர் 2:1-7. சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. பெரிய அட்ராக்ஷனோட ஒருத்தவங்க கவர்ற மாதிரி பேசணும் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் வரல. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்து. சிலுவை பிரசங்கம் தாங்க, வேற ஒண்ணும் இல்லை. சிலுவை எதுக்காக இயேசு கிறிஸ்து வந்தார், எதுக்காக மரிச்சார், எதுக்காக உயிர்த்தெழுந்தார், அந்த பிரசங்கத்தை பத்தி சொல்றதுக்கு தான் நான் அவங்கள்ட்ட வந்தேன் அப்படின்ற. அல்லாமல் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனம் உள்ளதா இல்லாமல், மனுஷ ஞானம் அதாவது உலக ஞானத்தோட இல்லாமல் தேவனுடைய பலத்தில் நிற்கணும்ன்றதுக்காக ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்தது. பாருங்க எவ்வளவு கேர்ஃபுல்லா அவங்க இருந்திருக்கிறாங்க பாருங்க. உலக ஞானத்தோட போயிடக்கூடாது, ஒரு அட்ராக்ஷனோட நம்ம பிரசங்கம் பண்ணி நிறைய சர்ச்சஸ்ல அது நடக்குது. இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணா போயிடுவாங்க, ஆள் கும்பல் காலி ஆயிடும், அதனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பிரசங்கம் நடந்துச்சு. ஆனா அப்போஸ்தலர்கள் அப்படி பண்ணல, எதை பண்ணணுமோ அதை மட்டும் தான் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். 13ஆம் வசனம் படிச்சு, அவைகளை நாங்கள் மனுஷன் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். உலக ஞானத்தோடு பேசாமல் தேவனுக்கு பெற்ற ஞானத்தோடு நாங்க பேசுவோம். எதோட கம்பேர் பண்ண ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி பேசுவோம். அப்பதான் வந்து அது போய் எல்லாத்துக்கும் ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்படிப்பட்ட பிரசங்கங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். அடுத்தது இப்படிப்பட்ட ஞானத்தை
நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படிலாம் நம்ம வாங்கிக்கலாம், இது என்ன கடையில விற்கிறதா இல்ல ஏதாவது காலேஜ் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. யாக்கோபு 1:5-6. உங்களில் ஒருவர் ஞானத்தை குறைவர்களாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்டுக் கடவன். யார் கிட்ட போய் கேட்கணும்? யாரையும் கடிந்து கொள்ளாத தேவனிடத்துல போய் கேட்கணும். நம்ம ஏதாவது ஞானத்துல குறைவுள்ளவர்களா இருந்தோம் அப்படின்னா நம்ம தேவனிடத்துல கேட்கணும். அப்படி கேட்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுப்பாரு. நம்ம ஒரு சில விஷயங்கள் நமக்கு புரியல அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா யார் மூலமாவது அந்த விஷயம் நமக்கு அது வெளிப்படுத்தப்படும். நம்ம அந்த மாதிரி எனக்கு நிறைய நடந்திருக்கு. நான் சில விஷயங்கள் புரியாம இருந்திருக்கேன். அதுல பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு சர்ச்ல அதை பத்தி எடுத்திருப்பாங்க, அது எனக்கு புரியுற மாதிரி இருந்திருக்கும். அந்த மாதிரி தேவன் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகி சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்டுக் கடவன். விசுவாசத்தோட இருக்கணும், சந்தேகப்படக்கூடாது. நான் இது எனக்கு புரியல, சரி யாராவது சொன்னா போதும் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் இருக்கக்கூடாது. எனக்கு இது புரியல, தேவனே நீங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா விசுவாசத்தோட கேட்கும் பொழுது கண்டிப்பா அது கிடைக்கும். விசுவாசத்தோட கேட்கும் கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும் சொல்லி இருக்கிறாரு. நம்ம கேட்கணும். கேட்டோம் அப்படின்னா விசுவாசத்தோட கேட்கணும். விசுவாசம் இல்லாம நம்ம எதையாயும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா அது முடியாது. நமக்கு மெயின் விசுவாசம் வேணும். அதை தான் நம்ம அங்க பார்க்கணும். இப்ப நம்ம சில எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துட்டே இருந்தோம். நோவாவின் பேரையை பத்தி பார்த்தோம், ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம். அதுல இருந்து நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணி நமக்கு என்ன இருக்குன்னு ஒரு இது பார்த்து நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். நோவாவின் காலத்துல பேழை, நோவா வந்து ஒரு பேழையை செஞ்சார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த பேழை என்பது என்ன அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு இருக்கிற நம்மளுடைய சபைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு அந்த பேழையை செஞ்சு அவருடைய குடும்பத்தை காப்பாற்றினார். இன்னைக்கு அந்த பேழையா இருக்கிறது நம்மளுடைய சபையின் மூலமாக நம்ம காப்பாற்ற முடியும். அதாவது அன்னைக்கு நீதியை பிரசங்கம் பண்ணினா, நீதியை பிரசங்கம் பண்ணும்போது யாருமே உள்ளார வரல. இன்னைக்கு அதே நீதி பிரசங்கம் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனா அதை கேட்டு உணர்வுகளாய் நம்ம வரோம். ஆனா பாத்தீங்க அப்படின்னா இந்த நீதி வந்து எப்படி பிரசங்கம் பண்ணப்பட்டிருக்கு, ஒவ்வொரு சபையில ஒரு மாதிரி இருக்கு. 2018 எனக்கு பிரதர் எடுத்தார், ஒரு சத்தியத்தை சொன்னாரு. புதன்கிழமை சனிக்கிழமை வந்து சொல்லுவாரு, நான் அன்னைக்கு லீவ் இருந்தது, அதனால நான் அப்பப்போ வருவேன். எங்க வீட்டுல ஃபுல்லா இருந்தாங்க, அது ஃபுல் கிளாஸ் எங்க வீட்டுல அட்டன் பண்ணாங்க. நான் அப்பப்போ வந்து அட்டன் பண்ணிட்டு போவேன். அந்த புதன்கிழமை சனிக்கிழமை அவர் வந்து சத்தியம் சொல்லுவாரு. ஆனா ஒரு நாள் கூட எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வாங்கன்னு சொன்னது கிடையாது. என் சபைக்கு வாங்க அப்படின்னு இது வரைக்கும் சொன்னது கிடையாது. அந்த சத்தியத்தை ஏற்று அந்த சத்தியம் முடியும் பொழுது எங்களுக்குள்ள அந்த உணர்வு வந்து இந்த இடத்துல இது கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாக உள்ளார. சோ அந்த மாதிரி நம்ம உள்ளார வரணும். கம்பல் பண்ணி யாரும் வரக்கூடாது. ஒருவேளை என்ன மிரட்டி நீங்க நரத்துக்கெல்லாம் போயிருக்கீங்க, அதனால இங்க வந்தாதான் நீங்க காப்பாற்றப்படுவீங்க அப்படின்னு சொல்லி இருந்தா நீங்க நான் அந்த இடத்துல தான் உட்காந்துருக்கேன், அந்த கடைசி சேர்ல தான் உட்காந்துருக்கேன், அப்படியே முடிச்சுட்டு அப்படியே வெளியே போயிருக்கேன். இன்னைக்கு நான் இந்த இடத்துல வந்து நின்றுக்க முடியாது. ஏன் அப்படின்னா தேவன் நான் ருசி பார்த்துருக்கேன், தேவனுடைய ஞானம் எனக்கு கிடைச்சதுனால நான் இங்க முன்னாடி இருந்து உங்கள்கிட்ட பேசிக்கிறேன். அந்த அக்செப்டன்ஸ், அந்த இது வரணும் நமக்கு. சோ அந்த இடத்துல நமக்கு வச்சிருக்காரு. சோ அந்த மாதிரி நிறைய பேர்த்த இந்த சத்தியத்துக்கு வர, ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அப்படிதான் இருக்கிறீங்க. யாரும் எனக்கு தெரிஞ்சு யாரும் கம்பல் பண்ணி வரல. அதனாலதான் நீங்க எல்லாருமே பேசுறவங்களா இருக்கிறீங்க. உங்களால எல்லா சத்தியமும் சொல்ல முடியும். அதாவது நம்மளுடைய இது பார்த்தோம் அப்படின்னா இங்க ஆட்கள் கம்மியா இருப்பீங்க பார்க்கணும். ஆனா கம்மியா இருக்கிறது பிரச்சனை இல்லை, குவாலிட்டி தான் இம்பார்ட்டன்ட், குவான்டிட்டி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அந்த நம்ம எண்ணிக்கை தேவையில்லை, தரம். அந்த தரம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது எண்ணிக்கை கம்மியா இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்க மேக்சிமம் எல்லாருமே நீங்க பேசுறவங்களா இருப்பீங்க, பார்க்கணும் சந்தோஷமா இருக்கு. அந்த இடத்துல இப்ப நானும் இருக்கிறேன், என்னைக்கும் அந்த அளவுக்கு தேவன் கொடுத்துருக்காரு அப்படின்னா நீங்க எல்லாரும் உங்களுடைய ஜபம், நீங்க உங்களுடைய இன்ஸ்பிரேஷன், உங்களுடைய வார்த்தைகளை நான் கேட்கிறேன். நான் சொந்தமா படிச்சு நான் வந்து படிக்கல, நீங்க பண்ற வார்த்தைகள் எல்லாம் கேட்கும் பொழுது அதுல இருந்து தான் நான் பேசுறேன் அப்படின்னா இது நான் மட்டும் பேசுறேன். இதுக்கு முன்னாடி எல்லாருமே பேசுனதுல இருந்து நான் எடுத்து தான் கொஞ்சம் கொஞ்சமா பேசிட்டு இருக்கேன். அப்படின்ட்டு நான் தனியா எல்லாம் தேவன் கொடுத்துடலாம் பண்ணல. அதை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு தேவன் அந்த ஞானத்தை கொடுத்துருக்காரு. அதனால உங்கள்கிட்ட இருந்தா அதனால நான் எடுத்துட்டு இருக்கேன். அதனால வார்த்தைகளை நம்ம கேட்கணும். நம்ம கேட்காம அப்படியே செய் கொடுக்காம போயிட்டோம் அப்படின்னா நம்ம கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருப்போம். முன்னாடி இந்த சர்ச்ல நம்ம அப்படிதான் இருந்தோம். கேத்தலிக்ல இருக்கும் போது பசங்க ஆரம்பிச்சதுனால ஒரு கேங் அப்படியே போயிடுவோம், டீ கடைக்கு போயிட்டு முடியும் போது கரெக்டா வருவோம். அந்த மாதிரி தான் நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். அதனால என்ன பிரசங்கம் நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. இல்லை அதுவும் இல்லாம கேட்டாலும் அது ஞாபகமும் வராது. ஏன்னா அந்த மாதிரியான பிரச்சனைகள் என்ன 6 நிமிஷம் 7 நிமிஷத்துக்கு மேல இப்பெல்லாம் பிரச்சனை பண்றது இல்லை. மேக்சிமம் 10 நிமிஷம் தான் பண்றாங்க. நம்மளால இந்த மாதிரி 1 மணி நேரம் 3/4 மணி நேரம்லாம் பண்ணா யாராலையும் உட்கார முடியாது. இன்னைக்கு நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னா இது நம்மளுடைய இதா தேவனுடைய கிருபை. தேவன் அந்த ஆவியை கொடுத்து நம்ம இங்க உட்கார வச்சிருக்கிறாரு, இங்க பேச வச்சிருக்கா, ஒவ்வொருத்தரையும் பேச வச்சிருக்காங்க. இந்த ஞானத்தை கொடுத்த தேவனுக்கு நம்ம எப்படி நன்றி சொல்லுவோம். சோ இன்னைக்கு நாம சபைக்குள்ளார வந்துட்டோம். சபையாகி நமக்கு வேலையை கொடுத்து நம்ம காப்பாத்திட்டாரு. அப்ப மற்றவங்களுக்கு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 2 பேர் 3:3-7
முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-7. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் நீங்கி பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமி உண்டாயின என்பதையும், இப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரயணத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். அடுத்தது 7. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு எதிராக வைக்கப்பட்டு, பாருங்க, அன்னைக்கு இருந்தது நோவா காலத்துல இருந்தது ஜலப்பிரளயத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இருக்கிறது அக்னிக்காக வைக்கப்பட்டிருக்கு. நம்ம அன்னைக்கு நோவாவின் குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டு ஜலப்பிரளயத்தால டோட்டலா வச்சாங்க. இன்னைக்கு சபையாகிய நம்மளை காப்பாத்தி மற்ற எல்லாத்தையும் அக்னியில அழிக்கிறதுக்கு தேவன் சித்தமா இருக்கு. அவங்கள பார்த்தோம் அப்படின்னா தேவ பக்தி இல்லாதவங்க, அவபக்தியில இருக்கிறவங்க, தேவனை பரிகாசம் பண்றவங்க, அவங்க எல்லாம் அந்த லிஸ்ட்ல போயிருவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்ததாக ஆதாம் ஏவாள் பத்தி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஆதாம் ஏவாள் பார்க்கும்போது ஏவாள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த பழத்தை எச்சித்து சாப்பிட்டதுனால மனித குலத்துக்கு சாபம் வந்துச்சு, மரணம் வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும். தேவனே அந்த சாபம் கொடுத்தாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த சாபத்தை கொடுத்தது இல்லாமல் தேவனே அதுக்கு ஒரு பரிகாரமும் கொடுத்தாரு. ஏன்னா அவருடைய குமாரனை அனுப்பினார். அந்த குமாரனை ஜீவ பலியா கொடுக்கும்போது அந்த பலியை விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் காப்பாற்றப்படுது. ரட்சிப்பு அது எப்படின்னு என்னன்னா காப்பாற்றப்படுதல், வேற ஒண்ணும் இல்லை. பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து காப்பாற்றப்படுதல், அதுதான் மரணத்திலிருந்து காப்பாற்றப்படுறோம், வேற ஒண்ணும் இல்லை. அந்த மரணத்திலிருந்து காப்பாத்தி நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த இடத்துல தேவனே நமக்கு ஒரு பரிகாரம் வச்சிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரோமர் 10:9-10 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நீ இருதயத்திலே விசுவாசித்தால், வாயினால் அறிக்கையிட்டு இருதயத்தில் விசுவாசிக்கும் பொழுது நம்ம ரட்சிக்கப்படுறோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. சிம்பிளா சொல்லிட்டாரு. வேற ஒண்ணும் பெருசா நம்ம எல்லாம் போய் பாடு அனுபவிக்க சொல்ல போய் உளுந்த சிலுவையில் அறையறதுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. என் பிள்ளைய நான் அனுப்பிச்சிட்டேன், அவனை நீ விசுவாசிச்சா போதும் அப்படின்றாரு. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கையிடப்படும். நம்ம எவ்வளவு நம்ம சத்தியத்தை சொல்றோமோ அவ்வளவு நமக்கும் சேவ், நம்ம ரட்சிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கான்னு பாக்குறோம். 13ஆம் வசனம், ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகிற எல்லாரும் காப்பாற்றப்படுவார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஆதாம் ஏவாள் மூலமாக அவங்க செஞ்ச பாவம் அந்த விழுந்ததுனால என்னாச்சு அப்படின்னா அவங்க மூலமா மரணம் வந்துச்சு. அவங்க பிள்ளைங்களுக்கு வந்துச்சு, சந்ததிக்கு வந்துச்சு. அது இன்னைக்கு வரைக்கும் நம்ம வரைக்கும் அந்த மரணம் வந்துச்சு அப்படின்னு பாக்குறோம். சோ அது எப்படி மாறிச்சு? இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படுதல் மூலமாக என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21-22. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. மனுஷனால் மரணம் உண்டானபடினால் மனுஷன் மூலமாக ஒரு உயிர்த்தெழுதலும் உண்டாயிருக்கு. ஏன்னா மனுஷன் மூலமாக தான் நான் வந்திருந்தாரு. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆதாமுக்குள் எல்லாரும், ஆதாம் மூலமா பிறந்த எல்லாரும் மரிச்சாங்க. அப்ப கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அது எப்ப நடக்கும்? 1000 வருஷத்துல. அப்ப என்ன ஆச்சு? அந்த ஸ்திரீ ஏவான்றவங்க அந்த பாவம் பண்ணாங்க, அந்த கனியை சாப்பிட்டு டோட்டல் மனித குலத்தை கரெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால எல்லாம் விழுந்து போனுச்சு. அந்த விழுந்து போனதை காப்பாற்றுவதற்காக தேவன் அவருடைய குமாரனை அனுப்பிச்சார். அந்த இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆதாமாக வந்தாங்க. ஆதாமாக என்ன பண்றாரு? இப்ப சபையாகிய நம்மள எடுத்திருக்காரு. சபை அப்படின்ற ஸ்திரீக்கு அடையாளமா பார்க்கணும் இல்லைங்களா? ஸ்திரீன்ற அடையாளம் பார்த்தா சபை. அப்ப என்ன ஆகுது? ஆதாம், முதலாவது ஆதாம் அந்த ஸ்திரீ தான் வஞ்சிக்கப்பட்டாலும் பார்க்கணும். ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீ வஞ்சிக்கப்பட்டதுனால அந்த ஸ்திரீயிலிருந்து அந்த சபையை உருவாக்குறாரு. இன்னைக்கு சீர்பொருந்தி நம்மளை உருவாக்கி எடுக்கிறாரு. எடுத்து நம்மள திருமணம் செய்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதான் மணவாளன் மணவாட்டியை திருமணம் செய்யுது. 1000 வருஷத்துல என்ன பண்றாரு பார்த்தோம்? ஆதாம் ஏவாள் மூலமாக மரிச்ச எல்லாத்தையும் 1000 வருஷத்துல இயேசு 2ஆம் ஆதாமாய்க்கு வந்த இயேசு கிறிஸ்து சபையின் மூலமாக எல்லாத்துக்கும் உயிர்த்தெழுதலை கொண்டு வர்றாரு. அப்ப தேவனுடைய நாமம் இப்படி அந்த இடத்துல எல்லாரும் துதித்துக் கொள்வார்கள் அப்படின்னு மரிச்ச எல்லாரும் உயிரோட தேவனை அறிஞ்சு கொள்ளணும். தேவன் உண்மையான தேவன், ஒரே தேவன் இவர் தான் அப்படின்னு சொல்லி அறிக்கையிட்டு எல்லா காலங்களும் முழங்கால் படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம். சோ அந்த ஞானத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. அந்த ஞானத்தை பெற்றனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? சபையில நம்ம ஏதோ வந்துட்டு போறோம் அப்படின்றது இவ்வளவு ஞானம் உள்ளவர்களாய் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அப்ப தேவனுக்கு எவ்வளவு நன்றி உள்ளவர்களா இருக்கணும். அப்ப தேவனுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்மள ஜீவ பலியா கொடுக்கணும்.
நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய இச்சைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சோ இந்த அளவுக்கு நம்ம தேவன் ஞானத்தை கொடுத்திருக்கிறார், நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அதே போல சாலமோனை பத்தி பார்த்தோம். சாலமோன் எவ்வளவு ஞானமா அந்த இதெல்லாம் கட்டினார். ஆனா அதே சாலமோன் கடைசி காலத்துல விழுந்து போயிட்டார் நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்நிய ஸ்திரீகளை திருமணம் செய்து அந்நிய ஸ்திரீகளுடைய அந்நிய தேவர்களை வணங்கி அவங்க சொல்ற மாதிரி மற்ற மக்களுக்கு டாக்ஸ் எல்லாம் போட்டு நிறைய இம்சைகள் கொடுத்தனால அவர் அந்த இடத்துல இருந்து விழுந்து போனார் நம்ம பார்க்கலாம். ஏன்னா விழுந்து போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இதுல பார்த்தோம், அப்போஸ்தலர் அழைப்புல பார்த்தோம் அப்படின்னா யூதாஸ் காரியோத் அப்போஸ்தலர் அழைப்பை பெற்றவர். ஆனா அவர் 30 வெள்ளிக்காசுக்கார அந்த அழைப்பின் தேவ ஞானத்தையும் எழுந்து போயிட்டார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பவுலுக்கு அசிஸ்டண்டா இருந்த தேமான்னு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு கூட இருந்தவர் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து அதையும் எழுந்து போயிட்டார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதனால எழுந்து போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, குடும்பம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படத்தக்கதான காரியங்கள் நடைபெறும் சொல்லியிருக்காரு. இந்த ஞானம் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதனால தெரிந்து கொள்ளப்பட்ட நாம எப்படி இருக்கணும், ஒரு சில விஷயங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம சில நேரத்துல நம்ம சாத்தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மள ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டா கொண்டு போக மாட்டோம், அப்படியே தான் கொண்டு போவோம். அதாவது ஒரு சகோதரத்தை பேசுவோம். அந்த சகோதரர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆவிக்குரிய விஷயத்துல நல்லா வளர்ந்தவங்க, பைபிள் பத்தி நல்லா தெரிஞ்சவங்க. தன்னுடைய தாய்க்கு ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சகோதரர் கூப்பிட்டு அவர்கிட்ட ரொம்ப வல்லமை இருக்கு, அதனால அவங்க கூப்பிட்டு ஜெபிக்க வச்சிருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கூப்பிட்டு ஜெபிச்சாங்க, நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு. அதை மட்டும் சொல்லாம ஆனா அதுக்கு ஃபீஸ் 15,000 கொடுத்தோம். இயேசு கிறிஸ்து அவ்வளவு பண்ணிட்டு இலவசமாய் பெற்றுக்கொண்டது இலவசமாய் கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இங்க 15,000 வாங்கிட்டு பண்ணிருக்கு. அப்ப இந்த ஞானம் எங்க போச்சு? நம்ம எல்லாத்துக்கும் அந்த இது இருக்கு, அறிவு இருக்கு. இயேசு கிறிஸ்து இதெல்லாம் சொல்லியிருக்கிறான்னு அறிவு இருக்கு. ஆனா அந்த ஒரு உணர்வு இல்லாம போயிட்டாங்க. நம்ம அம்மா ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற உடனே நம்ம அந்த 15,000 எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க அம்மாக்கு இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது முழுசா போகுமா அப்படின்னா அன்னைக்கு உண்டானது அன்னைக்கு முடிஞ்சிருச்சுன்றதுக்காக அவங்க கொடுத்தோம். அப்ப எவ்வளவு பெரிய ஞானம் இழந்தவர்களே நம்ம இருக்கோம். அதனால கூடுதலாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் இந்த மாதிரி சில விஷயங்கள்ல நம்ம வந்து விழுந்து போயிடும். நம்ம அந்நிய தெய்வங்கள்கிட்ட போக மாட்டோம், அந்த அளவுக்கு நமக்கு ஞானம் இருக்கு. ஆனா உள்ள இருக்கிற இடத்துலயும் நம்ம விழுந்துறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. நம்ம அதுல இருந்து நம்ம விலகி வரணும். சோ அப்ப இந்த மாதிரியான ஞானத்தை எல்லாம் நம்ம தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளணும்னா நாம தேவன்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மீகா 6:8. மனுஷனே, நன்மை இல்லதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை இருக்கிறதே அல்லாமல் வேற ஒன்றையும் அவர் எதிர்பார்க்கவில்லை. நியாயத்தை செய்யணும். அவர் நமக்கு கொடுத்த நீதியும் நியாயத்தையும் செஞ்சு அவர் முன்னாடி மனத்தாழ்மையா இருந்தா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா 1 யோவான் 2:25. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர் கொடுத்த வாக்குத்தத்தம், இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றாமல் போக மாட்டாங்க. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். வாக்கு செய்தவர் வாக்கு மாறாதவர் நமக்கு வாக்கு செஞ்சிருக்கிறார். அதனால மனம் மாறுவதற்கு அவர் மனிதன் அல்ல. வாக்கு கொடுத்துட்டாருன்னா அது கண்டிப்பா செய்வார். அதற்காக நம்ம இங்க அழைச்சிருக்கிறார். நமக்கு ஒரு பெரிய திட்டத்தையும் வைத்திருக்கிறார். இந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொண்டு அந்த ஞானமாய் நம்ம செயல்படுத்த தேவன் தாமே நமக்கு இந்த நாளில உதவி செய்வார். இந்த நேரத்தை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு அவருடைய குமாரன் மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த நம்மளுடைய சகோதரருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்டவங்க அனைவருக்கும் நன்றி. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாரா. தேங்க்யூ பிரதர். செய்து கொடுத்த அன்பு சகோதரருக்கு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நமக்கு ஒரு வார்த்தை ரொம்ப ஆழமாக அவருடைய பாணியில மிகவும் லகுவாக புரிந்து கொள்ளும் விதத்துல ரொம்ப அழகாக பேசினார். நீங்க நல்லா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. நிறைய வேலையெல்லாம் கிட்ட ரொம்ப வேண்டியிருக்கோம். இந்த மேக வெடிப்பு நம்ம ஊர்ல வந்தப்பறம் தான் நியூஸ்ல பார்த்தோம். நம்ம உத்தரகண்ட்ல இருந்தது மேக வெடிப்பு. நான் பெங்களூர் போறதுக்கு முன்னாடி இந்த நியூஸ்ல பார்த்தேன். திரும்பி வரும்போது பார்த்தா அவங்க முன்னாடி அதையும் ஏன் சொல்றாங்க, கொஞ்சம் ஏதாவது தெரிஞ்சது காஷ்மீர்ல அது ஆயிடும் மேக வெடிப்பு. அந்த மேக வெடிப்பு தான் அப்போ தேவன் மதங்களை திறந்தா அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம மேக வெடிப்புன்னு சொல்றாங்க. நல்ல ஒரு யோசிக்க வச்ச ஒரு காரியம். என்னன்னா அப்போ அப்படிதான் பண்ணிருப்பாரு இல்லைங்களா? ஆனா உலகத்துக்கே பண்ணாரு. இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு டைமுக்கு தான்
அதை பண்றாரு. சொன்ன மாதிரி அந்த இப்ப நடந்த போகமும் ஏதோ ஒரு ஆபத்தை குறிக்கிறது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதை சொல்லலை. ஏனென்றால் அவர் சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய கேப் வந்துருக்குது. இவ்வளவு பெரிய கேப் இது வரைக்கும் வந்து கொஞ்சம் நகரம், இது மிகப்பெரிய நகரம் இருக்குது. இது ஏதோ ஒரு பிரச்சனைக்கு இது அறிகுறியாக இருக்கிறது என்றாங்க சொல்றாரு. அவர் இன்னும் சொன்னார் நம்முடைய விசுவாசம். நிறைய பேர் அப்படித்தான் டாக்டர் தான் பார்ப்போம். இந்த டாக்டர் தான் கைலாசி, அந்த டாக்டர் தான் கைலாசி. நான் சொல்றது 1,00,000 நம்ம மருந்து சாப்பிட்டாலும் தேவன் கொடுக்கலன்னா நல்லது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு 2 ரூபா கொடுத்து ஒரு அனாசின் 10 ரூபாய்க்கு போக டக்குன்னு சரி. சில விசுவாசத்தோட ஒரு என்ன சொல்றது கசாயம் கொடுப்பான், கொரோனாவே நல்லா இருக்கு. விசுவாசத்தோட தேவன் செய்வாருங்க, விசுவாசத்தோட செய்வாங்க. ஆனா நாங்க ஒரு பேஷண்ட் எல்லாருமே நான் சொல்லணும், எல்லாருக்கும் நான் சொல்றது, நான் இங்க எந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க, என்ன பார்த்து வராது. நிறைய பேர்கிட்ட சொல்றாங்க என்னப்பா நீங்க தான் நல்லா இருக்கணும், தயவுசெய்து அதை நினைக்காதீங்க, என்னால முடியாது, நான் செய்யறேன். ஆனால் தேவன் செய்வார் நம்புறவங்க தான் வராங்க சரிங்களா. ஆனா நான் செய்வேன்னு நம்பிட்டு வரவும் வருது இல்லை. ஆயிடுச்சு நிறைய பேருக்கு அப்படி போயிடுவான், அது பண்ண மாட்டேன். ஒரு அம்மா வந்தாங்க, கிட்னி ப்ராப்ளம், கிட்னி சுருங்கிடுச்சு, 7 வருஷம் குழந்தைங்கிற மாதிரி கிட்னி சுருங்கிடுச்சு, இனிமேல் பெருசாகாது, டாக்டர்ஸ் சர்டிபிகேட்டே கொடுத்துட்டான், இனிமேல் பெருசாகாது. ஆனால் இது இன்னும் சுருங்காம இருக்கிறதுக்கு வைத்தியம் பண்ணிக்கலாம், ஆனா சரியாகாது, 100% சரியாகாது. என்கிட்ட வந்தாங்க. நான் சொன்னேன் இவங்க சொன்னது உண்மைதான், இந்த கிட்னி சுருங்கு திருப்பி பெருசாகாதுதான். ஆனா நான் மனதுங்கிற தேவன் அதை மாற்ற வல்லவராக. நான் நம்புறேன், நீங்க நம்பினா ரெகுலரா வாங்க, கட்டாயம் நடக்கும்னு சொல்லுங்க, அவங்களால வர முடியும். அதனால எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தேவன் முன்னாடி வச்சு அட்லீஸ்ட் நான் ஒரு நல்லா ஒரு குழம்பு செஞ்சு கூட நான் சொல்ல மாட்டேன் சரிங்களா. சொல்லும் போது கொஞ்சம் மனசுல வச்சு தேவன் இதுதான் நீங்க காரணம். சமைக்கும் போதே தான் நினைக்கிறேன் நல்லா செய்யற மாதிரி தேவன் எனக்கு ஒரு எந்த ஒரு காரியம் வந்தாலும் அதான் ஞானம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய காரியங்கள்லாம் என்னுடைய தொழில் நான் எப்படி இருந்தா தெரியுமா, நான் எப்படி எல்லாம் செய்வேன் தெரியுமா இருக்கும். ஆனா இப்ப தேவன் வரணும்னா அந்த ஞானம் எங்க போயிட்டுனா தேவனே நீங்க தான் செஞ்சிருக்கேன், நல்லா படிக்கிறேன் தேவனுக்கு. ஒருத்தர் சொல்லுவார், நான் பேர் சொல்ல வேணாம், எல்லா புகழும் டக்குனு உங்களுக்கு யாரும் தெரிஞ்சிடும், அது அவ்வளவு பெரிய ஸ்டேஜ் இல்லை, எல்லா புகழும் ஏன்னா அவ்வளோ அவரே அவ்வளோ நம்ம கூட என்ன பண்ண முடியும் சரிங்களா. அந்த ஒரு விசுவாசம், நல்ல ஒரு இதுதான் தேவனுடைய ஞானம். இந்த தேவ ஞானத்தை உறுதியை பற்றி கொண்டால் எல்லாவற்றையும் தாண்ட முடியும். அது பிரச்சனையா இருந்தாலும், உபத்திரவம் இருந்தாலும், கஷ்டமா இருந்தாலும், வியாதியா இருந்தாலும், அந்த தேவ ஞானம், தேவ ஞானம் இதுதான் என்ன பலப்படுத்தும், இதுதான் என்ன வழி நடத்தும் அப்படின்னு சொல்லும் போது எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து தான் நாங்க வழி கூட வகுப்போம். ஸ்பெஷலி நாங்க பெங்களூர் போகும்போது கார் வந்து சென்ட்ரல்ல வச்சுட்டு நாங்க கார் வந்து 2 பேருக்கு சென்ட்ரல் தெரியல, கார் போய் நம்ம விட்டுட்டு சென்ட்ரல் எடுத்துட்டு போலான்னு நாங்க பிளான் பண்ணிட்டு போனோம். கார் வரும்போது நம்ம போட்டு போட்டுக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 1085 ரூபாய் பார்க்கிங் சார்ஜ். 2 நாளைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2200 ரூபாய். அப்படியே ஆடிக்கும் ஒன்னும் அவ்வளோ பாடி ஆயிடுச்சுங்க, ஷேக் ஆயிடுச்சு, காலெல்லாம் நடக்க முடியல, ஒரு மாதிரி அவ்வளோ பதத்தை. ஏன்னா நான் போட்ட பட்ஜெட் வேற இது வேற ஆயிடுச்சு அப்படின்னு பட்ஜெட் ரொம்ப பணம் திரும்பி கொண்டு வேற வண்டி விட்டு வந்து ட்ரெயின் சார் ரொம்ப பெரிய துக்கம். அதை நினைச்சாலே பகிர்னு தருவோம். எங்க வீட்டை போக சொன்னாங்க, நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், பாக்கணும்ப்பா தேவனுடைய கிருபையினால வேண்டா அங்க ஒரு சகோதரர் ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. இங்க வந்து பார்த்தா என்னோட தேவைகள் என்னமோ அதை அப்படியே சந்திக்க முடியாது. ஏதாவது தேவைன்னா நான் பயந்துடலாம், எனக்கு சரீரம் விளைவிடும், நான் பயந்துடலாம். ஆனா இங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் நினைச்சேன் போகும்போதே கடவாங்க போகணும், வரும்போது விட நினைச்சேன். தேவன் எல்லாத்தையும் பார்க்கணும். தேவன் இது கொடுக்குறாருன்னா இந்த பிரச்சனை உருவாகுது அப்படின்னா அது விடுவிக்க அவர் இருக்கிறாரு காட்டுறதுக்கு தான் அப்படின்னு தெளிவா நினைச்சுங்க. நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இதுதான் தேவை, நான் தேவன் ஞானத்தை விட்டுறக்கூடாது. இன்னைக்கு ரொம்ப அருமையாக பேசுறாரு. எந்த சொன்னா தேவனுக்கு ஞானம் கொடுப்பார், தேவனுக்கு இருப்பார், தேவனுக்கு செய்வார் என்ற நம்பிக்கை நம்மள கொஞ்சம் நல்ல நேரத்தை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு நன்றி. சகோதரர்களுக்கு